السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுடைய பேரருளால் இந்த இடத்திலே ஒரு தூய்மையான நோக்கத்தோடு நாம் எல்லோரும் ஒன்று சேர்ந்திருக்கின்றோம். குறிப்பாக இறுதிப்பத்தின் ஒற்றைப்பட்ட நாட்களில் ஒன்றாகிய இந்த 23வது இரவிலே அல்லாஹ்வை வணங்க வேண்டும் என்ற ஒரு தூய்மையான நோக்கத்தோடு இந்த மஜ்லிஸிலே நாம் எல்லோரும் அமர்ந்திருக்கின்றோம். இந்த இரவு லைலத்துல் கத்ருடைய இரவாக இருக்குமாக இருந்தால் அல்லாஹ் தஆலா இதை சிறந்த முறையில் கழித்த பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தர வேண்டும். இந்த இரவிலே நிறைய நன்மைகளை அல்லாஹ் தஆலா நமக்கு நசீபாக்க வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொள்கின்றேன். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இந்த சந்தர்ப்பத்தில் எனக்கு தரப்பட்டிருக்கக்கூடிய தலைப்பு குழந்தை வளர்ப்பு. உண்மையிலேயே இன்றைய காலத்திற்கு மிக அவசியமான, எல்லோரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு மிக முக்கியமான தலைப்பாக இருந்து கொண்டிருக்கிறது. குழந்தை என்பது அல்லாஹ் தருகிற மிகப்பெரிய ஒரு பாக்கியமாகும். குழந்தை பாக்கியம் இது ஒரு நிஅமத் என்பதை குழந்தை இல்லாதவர்களால் தான் உணர முடிகிறது. அந்த பாக்கியம் கிடைக்கிறவர்களால் இது ஒரு நிஅமத் என்பதை உணர முடிவதில்லை. இருந்தாலும் அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்கிறான், யஹபு லிமன் யஷாஉ இனாசன் வ யஹபு லிமன் யஷாஉ துகூரா. அல்லாஹ் நாடியவர்களுக்கு ஆண் குழந்தைகளை அன்பளிப்பாக கொடுக்கிறான், அவன் நாடியவர்களுக்கு பெண் குழந்தைகளை அன்பளிப்பாக கொடுக்கிறான். இன்னும் சிலருக்கு ஆண் குழந்தைகளையும் பெண் குழந்தைகளையும் சேர்த்து அன்பளிப்பாக கொடுக்கிறான். சிலருக்கு அவன் குழந்தை பாக்கியம் இல்லாமல் ஆக்குகிறான் என்று குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா சொல்கிறான். எனவே குழந்தை பாக்கியம் என்பது அல்லாஹ் தஆலா தரக்கூடிய ஒரு அன்பளிப்பாகும். இந்த அன்பளிப்பை பெற்றிருக்கிற நாம் இந்த குழந்தைகளை எப்படி வளர்ப்பது என்று தெரியாமல் தடுமாறக்கூடிய ஒரு காலத்திலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். குழந்தை வளர்ப்பு இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு சவால். நிறைய பேரண்ட்ஸ், பெற்றோர் குழந்தைகளை பற்றி ஆசிரியர்களிடம், அவர்களுடைய குடும்பத்தில் உள்ள பெரியோர்களிடம், உலமாக்களிடம், சமுதாய தலைவர்களிடம் என்று நிறைய பேரிடம் முறையிட்டு கொண்டிருக்கக்கூடிய நிலையை பார்க்கிறோம். நான் சொல்வதை கேட்கிறான் இல்லை, அவன் சொல்வதைத்தான் நான் கேட்க வேண்டியிருக்கிறது. எந்த ஒரு கட்டுப்பாடும் அவனிடத்தில் கிடையாது. ஒழுக்கம் இல்லை, கல்வியில் ஆர்வம் இல்லை,
என்ன செய்வது என்றே எனக்கு புரியவில்லை என்று நிறைய பெற்றோர் இன்று ஏங்கிக் கொண்டிருக்கிறார்கள். உலகத்தில் பொதுவாக இந்த தொழில்நுட்பம் வளர்ச்சி அடைந்திருக்கிற இந்த காலத்தில் குழந்தை வளர்ப்பு என்பது மிகப்பெரிய ஒரு சவாலாக மாறியிருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, அண்மையிலே தமிழ்நாட்டிலே ஒரு தொலைக்காட்சியிலே ஒரு செய்தி வெளியிட்டார்கள். அந்த செய்தி நிறைய யூடியூப்புகளிலும் ஃபேஸ்புக்குகளில் வாட்ஸ்அப்புகளில் பரிமாறப்பட்டு கொண்டிருக்கிறது. சின்ன பிள்ளைகள், 4 வயது 5 வயதை அடையாத பிள்ளைகள் மதுபானம் அருந்துவதற்கு பழக்கப்படுத்தப்படுகிறார்கள். வீடியோ காட்சி, அந்த பிள்ளைகளை எப்படி மதுபானம் அருந்த வைக்கிறார்கள், எப்படி பைட் சாப்பிட பழக்குகிறார்கள் என்பதை காட்டக்கூடிய அந்த வீடியோ கிளிப்ஸ் செய்தி சேனல்களிலே வெளியிடப்படக்கூடிய அளவுக்கு குழந்தை வளர்ப்பு என்பது இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு சவாலாக மாறியிருக்கிறது. இந்த உலகத்திலேயே சவாலாக இருக்கக்கூடிய இந்த குழந்தை வளர்ப்பை நம்முடைய சமுதாயமும் சவாலாக எடுத்திருப்பது என்பதுதான் நாம் எல்லோருமே சிந்திக்க வேண்டிய ஒன்றாக இருக்கிறது. உண்மையிலே அன்புள்ள சகோதர சகோதரிகளே, குழந்தை வளர்ப்பு முஸ்லீம்களாகிய நமக்கு ஏன் சவாலாக மாறுகிறது, நமக்கு ஏன் அது கஷ்டமாக இருக்கிறது என்பதை பற்றி நாம் சிந்தித்து பார்க்கிற போது இதற்கு பல காரணங்களை இதன் பின்னால் நாம் அடையாளப்படுத்த முடியும். இதிலே முதலாவது காரணி என்னவென்று கேட்டால், குழந்தை பெறுவது ஒரு இபாதத் என்ற அந்த உயர்ந்த கண்ணோட்டம் நம்முடைய சமுதாயத்திலிருந்து தூரமாகிவிட்டது. குழந்தை எதற்காக பெறுகிறோம்? குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடுகிறார்கள், குழந்தை பிறக்கிறது. அல்லது குழந்தை பிறக்காவிட்டால் சமுதாயம் குறை சொல்லும், ஆண்மை இல்லாதவன், குழந்தை பேர் இல்லாதவன் என்று சமுதாயம் சபிக்கும் என்பதற்காக வேண்டி குழந்தை பெறுகிறார்கள். அப்படியும் இல்லை என்றால் குழந்தை எதற்காக பெறுவார்கள் என்று கேட்டால், நான் வயோதிபத்தை அடைகிற போது என்னை கவனிப்பதற்கு, என்னை பராமரிப்பதற்கு ஒரு குழந்தை தேவை. அதனால் தான் இப்போதைக்கு எந்த லெவலுக்கு வந்திருக்கிறது என்றால், நாம் இருவர் நமக்கு ஒருவர் என்கிற நிலைக்கு வந்திருக்கிறார்கள். ஒரு பிள்ளை இருந்தால் போதும், நாம் கஷ்டப்படும் போது அவன் கை கொடுப்பான் என்று குழந்தை பெறுவதன் நோக்கங்களை மிக குறுகிய வட்டத்திற்குள் கொண்டு வந்திருக்கிறார்கள். இன்னும் சிலர் குழந்தை பிறந்து அந்த குழந்தையை அவர்கள் வளர்த்து அந்த குழந்தை ஒரு டாக்டராக, ஒரு என்ஜினியராக, ஒரு பெரிய சமுதாயத்தில் பேர் பெறக்கூடியவனாக மாறும்போது அதை வைத்து பெருமைப்பட வேண்டும் என்பதற்காக வேண்டி குழந்தை பெறுகிறார்கள். உண்மையிலே முஸ்லீம்கள் எதற்காக குழந்தை பெற வேண்டும் என்று கேட்டால், குழந்தை பெறுவது என்பது ஓர் இபாதத் என்ற கண்ணோட்டத்தோடு தான் அவன் குழந்தை பெற வேண்டும். அதனால் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், தஸவ்வஜு அல் வதூத் அல் வலூத், நீங்கள் அன்பு காட்டக்கூடிய, அதிகமாக குழந்தைகளை பெறக்கூடிய பெண்களை திருமணம் செய்யுங்கள் என்று சொல்கிறார்கள். குழந்தை பெறுவதும் ஒரு இபாதத் என்ற உயர்ந்த கண்ணோட்டம் முஸ்லிம் சமுதாயத்திலே வர வேண்டும் என்பதை முதலில் இங்கே நாம் கவனிக்க வேண்டும். குழந்தை பெறுவது ஒரு இபாதத் என்ற கண்ணோட்டம் இல்லாமல் போனது இன்றைக்கு குழந்தை வளர்ப்பில் நமக்கு ஒரு பின்னடைவை ஏற்படுத்தி இருக்கிறது. அடுத்ததாக, குழந்தை பெறுவது ஒரு இபாதத். எதற்காக அந்த குழந்தையை பெற வேண்டும் என்று கேட்டால், உண்மையிலே ஒரு முஸ்லிம் இந்த உலகத்தில் எதற்காக பிறக்கிறான்? அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே கேட்கிறான், அம் ஹஸிபதும் அன்னமா ஹலக்னாகும் அபஸா, உங்களை நாம் வீணாக படைத்திருக்கிறோம் என்று நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களா? வ அன்னகும் இலைனா லா துர்ஜஊன்,
எங்களிடம் மீண்டும் வர மாட்டோம் என்ற உணர்வோடு நீங்கள் இருந்து கொண்டிருக்கிறீர்களா என்று அல்லாஹ் கேட்கிறான். அப்ப இந்த உலகத்தில் அல்லாஹ் தஆலா மனிதனை வீணாக படைக்கவில்லை. இப்போ முஸ்லிம் பெற்றோர் தங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தை எப்படி குழந்தையாக இருக்க வேண்டும் என்று எண்ண வேண்டும் என்றால், அல்லாஹுவை வணங்கக்கூடிய மறுமைக்காக வாழக்கூடிய ஒரு குழந்தையாகத்தான் என்னுடைய பிள்ளை வர வேண்டும் என்று அவனுடைய அடிப்படை சிந்தனையாக இருக்க வேண்டும். இந்த சிந்தனையோடு எத்தனை பேர் குழந்தை பெறுகிறார்கள்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குழந்தை, அதாவது கணவனும் மனைவியும் குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடும் போது ஒரு துஆ ஓத சொல்கிறார்கள். பெரும்பாலும் அந்த துஆவும் நிறைய பேருக்கு பாடமில்லை. சிலர் திருமணம் முடிப்பதற்கு முன்னால் அந்த துஆவை கேட்பார்கள், பாடமிடுவார்கள். நினைக்கிறேன் முதலாவது நாளில் அந்த துஆவை ஓதுவார்கள் என்று. ஆனால் ஒவ்வொரு தடவையும் மனைவியோடு சேரும் போது அந்த துஆவை ஓத வேண்டும். கணவனும் ஓத வேண்டும், மனைவியும் ஓத வேண்டும். எப்படி அவர்கள் குடும்ப வாழ்க்கையில் ஈடுபட வேண்டும்? பிஸ்மில்லாஹ். குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடும் போது அல்லாஹ்வுடைய பெயரை கொண்டு ஈடுபடுகிறேன் என்று சொல்ல வேண்டும். அதற்கு பிறகு அல்லாஹும்ம ஜன்னிபின ஷைத்தான் வ ஜன்னிபி ஷைத்தான மா ரஸக்தனா, யா அல்லாஹ் எங்களை விட்டும் எங்களுக்கு நீ தரப்போகிற குழந்தையை விட்டும் ஷைத்தானை தூரப்படுத்துவாயாக என்று பிரார்த்திக்க வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத் தருகிறார்கள். இந்த பிரார்த்தனையோடு குடும்ப வாழ்க்கையில் ஈடுபட்டு குழந்தைகளை பெறுகிற பெற்றோர் நிச்சயமாக குழந்தையை நல்ல முறையில் வளர்ப்பார்கள். அவர்களுக்கு குழந்தை வளர்ப்பு ஒரு சவாலாக இருக்காது. ஆனால் யாரெல்லாம் மிருகங்களை போன்று குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடுகிறார்களோ, அல்லாஹ்வுடைய தூதர் எதற்காக அந்த குழந்தையை பெற வேண்டும் என்று சொன்னார்களோ அந்த சிந்தனை இல்லாமல் குடும்ப வாழ்க்கையில் ஈடுபட்டு குழந்தைகளை பெறுகிறார்களோ அவர்களுக்கு நிச்சயமாக குழந்தை வளர்ப்பு என்பது மிகப்பெரிய ஒரு சவாலாகவே இருந்து கொண்டிருக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்திக்கிறார்கள். அல்லாஹ் குர்ஆனில் அதை பதிவு செய்கிறான். எப்படி பிரார்த்திக்கிறார்கள் என்றால், ரப்பி ஹப்லி மினஸ் சாலிஹீன், யா அல்லாஹ் எனக்கு ஒரு சாலிஹான பிள்ளையை குழந்தையாக தருவாயாக என்று அல்லாஹ்விடம் பிரார்த்திக்கிறார்கள். சாலிஹான ஒரு குழந்தையை எனக்கு தருவாயாக என்று அவர்கள் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்திக்கிறார்கள். அல்லாஹ் ஃபபஷர்னாஹு பிகுலாமின் ஹலீம், பொறுமையுள்ள ஒரு நல்ல சிறுவனை அவருக்கு நாம் நன்மாராயமாக சொன்னோம் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறார். அப்ப பெற்றோருக்கு ஒரு டார்கெட் இருக்க வேண்டும், ஒரு லட்சியம் இருக்க வேண்டும். வெறுமனே உலகத்தில் எல்லோரும் திருமணம் முடிக்கிறார்கள், நானும் திருமணம் முடிக்கிறேன், உலகத்தில் எல்லோரும் குழந்தை பெறுகிறார்கள், நானும் குழந்தை பெறுகிறேன், இப்படி ஒரு முஸ்லிம் இருக்க முடியாது என்பதை அல்லாஹு தஆலா இங்கே சொல்லி காட்டுகிறார். அதே போன்று மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தந்தை இம்ரான் அல்லாஹ்விடத்திலே மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறந்த போது சொல்லுகிறார்கள், வ இன்னி சம்மைதுஹா மரியம், யா அல்லாஹ் என்னுடைய இந்த குழந்தைக்கு நான் மரியம் என்று பெயர் வைத்திருக்கிறேன். வ இன்னி உஈதுஹா பிக வ ذُرِّيَّتَهَا மின ஷைத்தானிர் ரஜீம், யா அல்லாஹ் என்னுடைய இந்த பிள்ளையையும் மரியத்தையும் அதே போன்று அவருக்கு கிடைக்க போகிற சந்ததிகளையும் ஷைத்தானை விட்டும் பாதுகாப்பதற்காக வேண்டி உன்னை கொண்டு பாதுகாவல் தேடுகிறேன் என்று இம்ரான் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்ததை அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே ஆலு இம்ரான் என்ற ஒரு அத்தியாயத்தில் பதிவு செய்வதை நாம் பார்க்க முடிகிறது. அப்ப இம்ரான் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் எப்படி பிரார்த்திக்கிறார்கள்? என்னுடைய பிள்ளை ஷைத்தானுடைய தீண்டுதல்களில் இருந்து பாதுகாப்பு பெற வேண்டும், அதே போன்று என்னுடைய பிள்ளைக்கு பிறக்க போகிற குழந்தைகளும் ஷைத்தானுடைய தீண்டுதலில் இருந்து பாதுகாப்பு பெற வேண்டும். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், இந்த உலகத்தில் பிறக்கிற எல்லா குழந்தைகளும் பிறக்கும் போது அழுவதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். தாயினுடைய வயிற்றிலிருந்து வெளியே வந்தவுடன் குழந்தை அழும். இப்படி குழந்தை அழுவதற்கு காரணம் என்னவென்று கேட்டால், குழந்தையின் விழாவிலே இப்லீஸ் குத்துகிறான், ஷைத்தான் வந்து குத்துகிறான், அதனால் தான் அந்த குழந்தை அழுகிறது. இந்த உலகத்தில் ஒரு குழந்தை பிறந்தது, அந்த குழந்தையை நெருங்க இப்லீஸால் ஷைத்தானால் முடியவில்லை. அந்த குழந்தை தான் ஈசா அலைஹிஸ்ஸலாம். ஏன் இப்லீஸால் அணுக முடியவில்லை என்று கேட்டால், அவர்களுடைய பாட்டன் இம்ரான் அந்த குழந்தையை அல்லாஹ்விடத்திலே
பாதுகாப்பு தேடி பிரார்த்தித்தார் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். எனவே அன்புள்ள சகோதர சகோதரிகளே, குழந்தை எப்படியான குழந்தையாக வளர்ந்து வர வேண்டும் என்கிற ஒரு இலட்சியமும் தெளிவும் முஸ்லிம் பெற்றோர்களுக்கு இருக்க வேண்டும். என்னுடைய குழந்தை பிறக்கிறது, அது எப்படியோ வளர்ந்து வரட்டும் என்பதல்ல, நமக்கு ஒரு லட்சியம் இருக்க வேண்டும். என்ன லட்சியம்? என்னுடைய குழந்தை ஒரு சாலிஹான குழந்தையாக வளர்ந்து வர வேண்டும். என்னுடைய குழந்தை ஷைத்தானுடைய தீண்டுதல்களில் இருந்து பாதுகாப்பு பெற்ற குழந்தையாக வர வேண்டும் என்ற அந்த ஆசை நம்மிடத்தில் இருக்க வேண்டும். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்த பிரார்த்தனை அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்கிறான். அவர்கள் அல்லாஹ்விடத்திலே கேட்கிறார்கள், ரப்பி ஹப்லி மின் லதுன்க ذُرِّيَّةً طَيِّبَةً, யா அல்லாஹ், உன்னிடமிருந்து எனக்கு நல்ல சந்ததியை தருவாயாக. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்திக்கிறார்கள், உன்னிடமிருந்து எனக்கு நல்ல சந்ததியை தருவாயாக. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, நம்மில் எத்தனை பேர் இந்த பிரார்த்தனையோடு பிள்ளைகளை பெற்று வளர்க்கக்கூடியவர்களாக இருக்கிறோம் என்று யோசித்து பாருங்கள். அல்லாஹ் தஆலா சூரத்துல் ஃபுர்கான் என்ற அத்தியாயத்தில் இபாதுர் ரஹ்மான்களை பற்றி சொல்லுகிறார். ரஹ்மானுடைய அடியார்கள் எப்படி இருப்பார்கள் என்பதை பற்றி சொல்லும் போது அவர்களுடைய நிறைய பண்புகளை சொல்லுகிறார். அதிலே ஒன்றுதான், அவர்கள் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்திப்பார்கள், ரப்பனா ஹப்லனா மின் அஸ்வாஜினா வ ذُرِّيَّاتِنَا قُرَّةَ அயுன், யா அல்லாஹ், எங்களுடைய கணவன் மனைவிமாரிலும் எங்களுடைய பிள்ளைகளிலும் எங்களுக்கு கண்குளிர்ச்சியை ஏற்படுத்துவாயாக. வஜ்அல்னா லில் முத்தகீன இமாமா, எங்களையும் எங்களுடைய மனைவிமாரையும் எங்களுடைய பிள்ளைகளையும் தக்வா உள்ளவர்களுக்கு தலைவர்களாக ஆக்கி வைப்பாயாக என்று இபாதுர் ரஹ்மான்கள் பிரார்த்திப்பார்கள் என்பதை அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறார். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இந்த உலகத்தில் நாம் எல்லோரும் இபாதுர் ரஹ்மான்களாக இருந்தால்தான் வெற்றி பெற முடியும். அதை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இபாதுர் ரஹ்மான்களாக யாரெல்லாம் இருக்கிறார்களோ அப்படியானவர்கள் தான் வெற்றி பெற முடியும். இபாதுர் ரஹ்மான்களாக இருக்கிறவர்கள் அவர்களுடைய குடும்ப வாழ்க்கையை ஜாஹிலியத்தான முறையில் அமைத்துக் கொள்ள விரும்ப மாட்டார்கள். அவர்களுக்கு குழந்தை உருவாகும் போது, குழந்தை உருவாகுவதற்கு முன்னால் அவர்கள் தங்களுக்கு வரக்கூடிய அந்த சந்ததி நல்ல சந்ததியாக, இந்த பூமியிலே அல்லாஹ்வுடைய தீனை நிலைநாட்டக்கூடிய ஒரு நல்ல பிள்ளையாக, ஒரு நல்ல பிரஜையாக என்னுடைய பிள்ளை வர வேண்டும் என்ற உயர்ந்த இலட்சியத்தோடு அவர்கள் இருப்பார்கள் என்பதை இங்கே நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். பெரும்பாலான பெற்றோர்கள் எதற்காக நாம் குழந்தை பெறுகிறோம் என்பது தெரியாமல் குழந்தை பெறுவதனாலும் குழந்தை வளர்ப்பு என்பது இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு சவாலாக மாறியிருக்கிறது. அதே போன்று அன்புள்ள சகோதர சகோதரிகளே, குழந்தைகள் நமக்கு மறுமையில் வெற்றிக்குரிய படிகளாக இருக்க வேண்டும். இந்த விஷயம் நிறைய பேர் கவனத்தில் கொள்வதில்லை. குழந்தை வளர்ப்பு கஷ்டமாக இருக்கிறது என்று சொல்கிறார்கள். குழந்தை எங்கே போகிறான், எங்கே வருகிறான், நான் சொல்வதை கேட்கிறான் இல்லை, அவனுடைய நடத்தைகள் எல்லாம் வித்தியாசமாக இருக்கிறது என்று ஏங்குகிற பெற்றோர் நம்முடைய பிள்ளைகள் மறுமைக்கான, நம்முடைய மறுமை வெற்றிக்கான படிக்கற்களாக அவர்கள் அமைய வேண்டும் என்று எப்போது நினைத்திருக்கிறார்கள். உண்மையிலே அல்லாஹ் தஆலா இந்த குழந்தைகளை வைத்து நாம் சுவர்க்கம் செல்ல வேண்டும் என்பதை விரும்புகிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இதா மாத்தல் இன்சான் இன்கதஅ அமலு இல்லா மின் ஸலாஸ், ஒரு மனிதன் மரணித்து விட்டால் அவனுக்கும் உலகத்திற்கும் இடையில் உள்ள தொடர்புகள் துண்டிக்கப்பட்டுவிடும். 3 வழிகளில் தான் அந்த தொடர்பு அவனுக்கு வந்து கொண்டிருக்கும். ஒன்று சதகா ஜாரியா, உயிரோடு இருக்கும் போது நிலையான தர்மங்கள் ஏதாவது செய்திருந்தால் அந்த தர்மங்களின் மூலம் அவனுக்கு மௌத்தான பிறகும் நன்மைகள் வந்து கொண்டிருக்கும். அவ் இல்முன் யுன்தஃபஉ பிஹி, அல்லது இவன் உயிரோடு இருக்கும் போது மக்களுக்கு பயன் தரக்கூடிய கல்வியை விட்டு சென்றிருந்தால் அந்த கல்வியின் மூலம் நன்மை அவனுக்கு கபருக்குள் வந்து கொண்டிருக்கும். மூன்றாவதாக அவ்வலதின் சாலிஹின் யதுஉ லஹு, அவனுக்காக பிரார்த்திக்கிற ஒரு சாலிஹான நல்ல பிள்ளையை இந்த உலகத்தில் விட்டு சென்றிருந்தால் அந்த பிள்ளை செய்கிற பிரார்த்தனை பெற்றோருக்கு கபருக்குள் போய் சேரும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். உண்மையிலேயே நம்மை பொறுத்தவரையில் நாம் இந்த உலகத்தில் எப்படி வாழுகிறோம் என்றால், வெறுமனே ஏதோ பிறந்திருக்கிறோம், இந்த உலகத்தில் நமக்கென்று எழுதப்பட்ட தவணை வரையும் வாழ்ந்துவிட்டு செல்லுவோம்,
உலகத்து இன்பங்களை அனுபவித்து விட்டு மரணிப்போம் என்கிற நிலையில் தான் நிறைய பேர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். மறுமை வெற்றியை பற்றிய கவலை பெரும்பாலானவர்களுக்கு கிடையாது. அல்லாஹு தஆலா சொல்லக்கூடிய அந்த வசனம், நான் ஆரம்பத்தில் ஓதி காண்பித்த வசனம், அப்ப ஹஸிபத்தும் அன்னமா ஹலக்னாக்கும் அபதா, உங்களை வீணாக படைத்திருக்கிறோம் என்று நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களா? வ அன்னக்கும் இலைனா லா துர்ஜஊன், மீண்டும் எங்களிடத்தில் நீங்கள் மீட்டப்பட மாட்டோம் என்று எண்ணி வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா என்று அல்லாஹு தஆலா கேட்கிற இந்த கேள்வி நமக்கு எதை உணர்த்துகிறது என்றால், நாம் எல்லோருமே இந்த உலகத்தில் ஒரு 60-70 வருடங்கள் வாழ்ந்துவிட்டு, மேக்சிமம் 60-70 வருடங்கள் வாழ்ந்துவிட்டு அதற்கு பிறகு அல்லாஹ்விடத்திலே போக வேண்டும். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்விடத்திலே போகிற முதலாவது இடம் பர்ஸகுடைய வாழ்க்கை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இதா மாத ஃபகத் காமத் கியாமத்துஹு, ஒரு மனிதன் மரணித்து விட்டால் அவனுடைய மறுமை உண்டாகி விடுகிறது என்று சொல்கிறார்கள். அதாவது கபருடைய இந்த வாழ்க்கை இருக்கிறதே, இந்த வாழ்க்கையை நாம் எல்லோரும் வாழ்ந்தே ஆக வேண்டும். இந்த கபருடைய வாழ்க்கை எத்தனை வருடங்கள் வாழ வேண்டும் என்று ஒவ்வொருவரும் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். உலகத்திலே மேக்சிமம் 60-70 வருடங்கள் வாழுகிற நாம் கபரிலே ஒரு 100 வருடங்கள் வாழ்வோமா? கபரிலே ஒரு 200 வருடங்கள் வாழ்வோமா? கபரிலே ஒரு 1000 வருடங்கள் வாழ்வோமா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். கபரில் எதுவரை வாழ வேண்டும் என்று கேட்டால், இந்த உலகம் அழிக்கப்படும் வரையிலும் கபரில் வாழ வேண்டும். உண்மையிலே ஒரு புத்திசாலி யார் என்றால், இந்த உலகத்தில் கபருடைய வாழ்க்கைக்காக அவன் நல்லவற்றை விட்டு செல்லுகிறவன் தான் புத்திசாலி. எனவே அவனுக்கு கிடைக்கிற குழந்தை மௌத்தான பிறகு எனக்காக பிரார்த்திக்க வேண்டும், எனக்காக தர்மம் செய்ய வேண்டும், என்னுடைய பேரில் அவன் மஸ்ஜித் கட்ட வேண்டும், என்னுடைய பேரில் அவன் மதரசா அமைக்க வேண்டும், என்னுடைய பேரில் அவன் ஏழைகளுக்கு கிணறுகள் கட்டி கொடுக்க வேண்டும், என்னுடைய பேரிலே அவன் முஸ்ஹபுகளை அச்சிட்டு வெளியிட வேண்டும், என்னுடைய பேரில் அவன் நல்ல மார்க்க கிதாபுகளை வெளியிட வேண்டும். இப்படி பிள்ளை எனக்கு தேவை என்று பெற்றோர் சிந்திக்க தவறிய காரணத்தினால்தான் இன்றைக்கு குழந்தை வளர்ப்பு என்பது மிகப்பெரிய ஒரு சவாலாக மாறி இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், துர்ஃபஉ லில் மய்யிதி பஅத மௌத்திஹி தரஜத்துஹு, ஒரு மனிதன் மௌத்தான பிறகு கபரிலே வைத்து அவனுடைய அந்தஸ்து உயர்த்தப்படுகிறது. திடீரென அவனுடைய அந்தஸ்து உயர்த்தப்படும் போது, நார்மலாக கபரிலே இருக்கிறவனுடைய அந்தஸ்து திடீரென உயர்த்தப்படும் போது அந்த மனிதன் கேட்கிறான், எதற்காக இந்த அந்தஸ்து உயர்த்தப்படுகிறது? ஆரம்பத்தில் எனக்கு இப்படி இருக்கவில்லை, கபருக்குள் என்னை கொண்டு வந்து வைத்த ஆரம்பத்தில் இந்த நிலை எனக்கு இருக்கவில்லை, இப்போது ஏன் என்னுடைய அந்தஸ்து உயர்த்தப்படுகிறது என்று கேட்கும் போது அவனுக்கு சொல்லப்படுகிறது, வலதுக இஸ்தக்ஃபர லக, உன்னுடைய பிள்ளை உனக்காக பாவ மன்னிப்பு தேடினான், அதனால் தான் இந்த நிலை. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இந்த இடத்திலே நாம் எல்லோருமே மிக கவனமாகவும் நிதானமாகவும் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இன்றைக்கு நம்முடைய பெற்றோர் நம்மை இந்த நிலைக்கு கொண்டு வருவதற்காக வேண்டி எவ்வளவு கஷ்டப்பட்டார்கள் என்பது நமக்கு தெரியும். அந்த பெற்றோருக்காக நாம் எந்த அளவு பிரார்த்தனை செய்கிறோம், நம்முடைய பெற்றோருக்காக நாம் எந்த அளவு பாவ மன்னிப்பு தேடுகிறோம் என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். உண்மையிலே நாம் குழந்தை வளர்க்கிற இந்த முறையில் இந்த குழந்தை வளர்ந்தால், நம்முடைய பிள்ளை இந்த அடிப்படையில் வளர்ந்து வந்தால், நான் மௌத்தான பிறகு எனக்கு அவனுடைய சுஜூதிலே, அவனுடைய தொழுகையிலே, ரமலான் காலத்திலே மக்காவுக்கு சென்று உம்ரா செய்துவிட்டு அங்கு இழ்த்திக்காக இருந்து கொண்டு எனக்காக இவன் பிரார்த்திப்பானா என்று ஒவ்வொரு பெற்றோரும் கவலைப்படுவார்களாக இருந்தால், நிச்சயமாக அவர்கள் தங்களுடைய பிள்ளைகளை வளர்ப்பதை ஒரு சவாலாக எடுக்க மாட்டார்கள். அவர்கள் குழந்தையை பெறுவதற்கு முன்னால் இருந்தே மிக கவனமாக திட்டமிட்டு, என்னுடைய குழந்தை ஒரு சாலிஹான குழந்தையாக வர வேண்டும், என்னுடைய குழந்தை என்னுடைய மௌத்துக்கு பிறகு எனக்கு பிரார்த்திக்கிற ஒரு குழந்தையாக வர வேண்டும் என்கிற ஒரு சிந்தனையோடு அந்த குழந்தையை வளர்த்தெடுக்கக்கூடியவனாக இருப்பான். அதே போன்று அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு குழந்தை வளர்ப்பு ஒரு சவாலாக மாறுவதற்கு இன்னும் ஒரு மிக முக்கிய காரணம், குழந்தைகள் நம்மிடம் அல்லாஹ்வினால் தரப்பட்ட அமானிதங்கள் என்கிற உணர்வு நிறைய பேருக்கு இல்லாமல் போய்விட்டது. இது ஒரு அமானிதம். அல்லாஹ் தஆலா நம்முடைய குழந்தைகளை நம்மிடத்தில் அமானிதமாக ஒப்படைத்திருக்கிறார். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் கணவனும் மனைவியுமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு ஒரு குழந்தை பிறக்கிறது. அந்த குழந்தை சுகையினமுற்றிருக்கிறது.
சுகையினமாக இருக்கும் போது அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வீட்டை விட்டு போகிறார்கள். ஒரு தேவைக்காக வீட்டுக்கு திரும்பி வருகிறார்கள். வந்தவுடன் மனைவியிடத்திலே குழந்தை எப்படி இருக்கிறது என்று கேட்கிறார்கள். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, உண்மையிலே குழந்தை மௌத்தாகிவிட்டது. அங்கு இருந்தவர்களிடம் உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லி வைத்தார்கள், என்னுடைய கணவனோடு நான் பேசுவேன், நீங்கள் யாரும் பேசக்கூடாது, அமைதியாக உட்கார்ந்திருங்கள் என்று சொல்லிவிட்டு அவர் வந்ததும் அவரை அன்போடு வரவேற்று சாப்பிட வைத்துவிட்டு குழந்தை எப்படி இருக்கிறது என்று கேட்டவருக்கு சொல்கிறார்கள், உங்களிடத்தில் ஒருவர் ஒரு பொருளை அமானிதமாக ஒப்படைத்து விட்டு மீண்டும் அந்த பொருளை உங்களிடம் கேட்டால் என்ன செய்வீர்கள் என்று கேட்டார்கள். அவர் சொன்னார், அமானிதமாக ஒப்படைக்கப்பட்ட பொருளை கேட்டால் திருப்பி கொடுப்பேன் என்றார்கள். இப்போது விஷயத்திற்கு வந்தார்கள். உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா, நம்மிடத்தில் அல்லாஹ் அந்த குழந்தையை அமானிதமாக தந்திருந்தான், அந்த குழந்தையை அவன் எடுத்து விட்டான் என்றார்கள். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இந்த செய்தியிலே நிறைய படிப்பினைகள் நமக்கு இருந்தாலும் இங்கே நாம் கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான செய்தி என்னவென்று கேட்டால், குழந்தைகள் நம்மிடத்தில் அல்லாஹ்வினால் தரப்பட்ட அமானிதங்கள். உங்களிடத்தில் ஒருவர் ஒரு காரை அமானிதமாக தந்துவிட்டு ஊருக்கு போகிறார். அந்த காரை நீங்கள் உடைத்து வைத்திருந்தால் அவர் வந்த பிறகு எந்த முகத்தோடு அவரிடத்தில் சென்று காரை நீங்கள் ஒப்படைப்பீர்கள்? அந்த காரை நல்ல முறையிலே நீங்கள் பாதுகாத்து வைத்திருந்தால்தான் அவர் திரும்ப வந்து அந்த காரை கேட்கும் போது நீங்கள் சந்தோஷமாக அவரிடத்தில் காரை ஒப்படைக்க முடியும். அல்லாஹ் தஆலா உங்களிடத்திலே தந்திருக்கிற குழந்தைகளை நீங்கள் ஒழுங்கான முறையில் வளர்க்காமல், அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் விரும்பக்கூடிய முறையில் வளர்க்காமல், தாண்டோன்றித்தனமாக மேற்கத்திய கலாச்சாரங்களையும் ஊருக்குள் பெருமை அடிப்பதற்காக வேண்டியும் குழந்தையை வளர்த்துவிட்டு அல்லாஹ்விடத்தில் எந்த முகத்தோடு போய் நிற்பது என்பதை நாம் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த அமானிதத்தை பற்றி நமக்கு மறுமையிலே விசாரணை இருக்கிறது என்ற பயம் ஒவ்வொரு பெற்றோருடைய உள்ளத்திலும் இருக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், குல்லுக்கும் ராஇன் வ குல்லுக்கும் மஸ்ஊலுன் அர் ரஇயத்தி, நீங்கள் ஒவ்வொருவரும் பராமரிப்பாளர்கள், உங்களுடைய பராமரிப்பை பற்றி நாளை மறுமையிலே நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள். வர்ரஜுலு ராஇன் ஃபீ பைத்தி அஹ்லிஹி வ மஸ்ஊலுன் அர் ரஇயத்திஹி, ஒரு ஆண் தன்னுடைய வீட்டை பராமரிக்க வேண்டியவன், அந்த பராமரிப்பை பற்றி மறுமையிலே விசாரிக்கப்படுவான். வல் மர்அத்து ராஇயத்துன் ஃபீ பைத்தி ஜௌஜிஹா வ மஸ்ஊலத்துன் அன்ஹா, ஒரு மனைவி இருக்கிறார், ஒரு பெண், இவர் தன்னுடைய கணவனின் வீட்டை பராமரிக்க வேண்டியவள், இதை பற்றி மறுமையிலே விசாரிக்கப்படுவாள். குல்லுக்கும் ராஇன் வ குல்லுக்கும் மஸ்ஊலுன் அர் ரஇயத்தி, நீங்கள் ஒவ்வொருவரும் பராமரிப்பாளர்கள், இந்த பராமரிப்பை பற்றி நீங்கள் ஒவ்வொருவரும் விசாரிக்கப்படுவீர்கள். இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்திற்கு விடுக்கிற மிகப்பெரிய ஒரு எச்சரிக்கை. அல்லாஹ்வுடைய தூதரை உயிரை விட மேலாக நேசிக்கிற ஒவ்வொரு முஃமினும், ஒவ்வொரு மனிதனும் இந்த எச்சரிக்கையை தன்னுடைய வாழ்க்கையில் கடைபிடிக்க கடமைப்பட்டிருக்கிறான். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, என்னுடைய பிள்ளையை பற்றி அல்லாஹ் என்னிடத்தில் விசாரிப்பான் என்ற பயம் இருக்கிற ஒரு தந்தை பிள்ளையை வீட்டிலே விட்டுவிட்டு அவனுடைய பாட்டுக்கு தெருக்களிலே சுற்றித் திரிவானா? மறுமையிலே எனக்கு விசாரணை இருக்கிறது என்று பயப்படுகிற ஒரு தாய் குழந்தையை அதனுடைய பாட்டுக்கு விட்டுவிட்டு டிவிக்கு முன்னால் உட்கார்ந்திருப்பாரா? இன்றைக்கு அதுதான் நடக்கிறது. குழந்தை வளர்ப்பு என்று கணவன் மனைவியிடத்தில் பிள்ளை ஒப்படைத்து விட்டு ஏதோ பணம் கொடுக்கிற ஒரு மெஷின் போன்று தந்தை மாறுகிறான். மனைவி என்ன நினைக்கிறாள் என்றால், பாடசாலையிலே நல்ல ஸ்கூலிலே விட்டிருக்கிறோம், நல்ல ஹஸ்ரத் வந்து ஓதி கொடுக்கிறார், அது போதும், பிள்ளை வளர்ந்து கொள்ளும், எனக்கு வேலை இருக்கிறது, நான் டிவி பார்க்க வேண்டும், நான் நண்பிகளோடு பேசிக் கொண்டிருக்க வேண்டும், நான் பக்கத்து வீட்டுக்கு சென்று அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும், அல்லது அங்கு உட்கார்ந்து தேவையில்லாத விஷயங்களை பேசிக் கொண்டிருக்க வேண்டும், பிள்ளை அதனுடைய பாட்டுக்கு வளரட்டும் என்று இருப்பதற்கு காரணம் குல்லுக்கும் ராஇன் வ குல்லுக்கும் மஸ்ஊலுன் அர் ரஇயத்திஹி என்ற இந்த அடிப்படையை மறுமையிலே நாம் எல்லோரும் விசாரிக்கப்பட வேண்டும் என்ற அந்த அடிப்படையை நம்முடைய சமுதாயம் மறந்திருப்பதுதான் என்பதை இந்த இடத்திலே நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, குழந்தை வளர்ப்பு இன்றைக்கு ஒரு சவாலாக மாறுவதற்கு உரிய மிக முக்கியமான சில காரணிகளை இங்கே நாம் குறிப்பிட்டு காட்டினோம். முதலாவது, குழந்தை பெறுவது ஒரு இபாதத் என்பதை நம்முடைய சமுதாயம் மறந்துவிட்டது. இரண்டாவதாக, குழந்தை எதற்காக பெற வேண்டும்? குழந்தை பெறுவது இந்த உலகத்திலே
அல்லாஹ்வுடைய தீனை நிலைநாட்டக்கூடிய நல்ல பிரஜைகளை உருவாக்குவது என்ற அந்த உயர்ந்த சிந்தனையை நம்முடைய சமுதாயம் மறந்துவிட்டது. மூன்றாவதாக, குழந்தை மறுமையில் நாம் வெற்றி பெறுவதற்கான மிக முக்கியமான படிக்கற்கள் என்பதை நம்முடைய சமுதாயம் மறந்துவிட்டது. நான்காவதாக, குழந்தைகள் அல்லாஹ்வினால் நமக்கு தரப்பட்ட அமானிதங்கள் என்பதை நம்முடைய சமுதாயம் மறந்துவிட்டது. இவ்வாறான காரணிகளினால் தான் இன்றைக்கு குழந்தை வளர்ப்பு என்பது ஒரு மிகப்பெரிய சவாலாக நமக்கு காணப்படுகிறது என்பதை நாம் புரிந்து கொண்டோம். இதற்கு பிறகு நாம் மாற வேண்டும். என்னுடைய குழந்தையை நான் நல்ல முறையில் வளர்க்க வேண்டும் என்று விரும்பக்கூடிய பெற்றோர்களுக்கு இந்த சந்தர்ப்பத்தில் சில ஆலோசனைகளை வழங்கலாம் என்று நினைக்கின்றேன். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, பொதுவாக இன்றைய உலகத்தில் பேரண்டிங் என்று சொல்லக்கூடிய குழந்தை வளர்ப்பு தொடர்பாக பல்வேறு கோணங்களிலும் விளக்க வகுப்புகள் அல்லது கவுன்சிலிங்குகள் அல்லது ஒர்க் ஷாப்புகள் என்று நிறைய நடந்து கொண்டிருக்கின்றன. இந்த சந்தர்ப்பத்திலே நாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டித்தரக்கூடிய சில முக்கியமான வழிகாட்டல்களை தன்னுடைய குழந்தையை நல்ல குழந்தையாக வளர்க்க வேண்டும் என்று ஆசைப்படுகிற பெற்றோருக்கு சமர்ப்பிக்க இருக்கின்றோம். அதிலே முதலாவதாக, அன்புள்ள சகோதர சகோதரிகளே, குழந்தை வளர்ப்பில் மிக அடிப்படையாக தேவையான ஒன்றுதான் குழந்தைகளுக்கு அன்பு காட்டுவது. குழந்தைகளுக்கு அன்பு காட்ட வேண்டும். யார் அன்பு காட்ட வேண்டும்? தாயும் அன்பு காட்ட வேண்டும், தந்தையும் அன்பு காட்ட வேண்டும். அதிலும் குறிப்பாக உளவியலாளர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், குழந்தைகளுடைய வயதை பல படித்தரங்களாக பிரிக்கிறார்கள். அதில் 3 வயதிலிருந்து 7 வயது வரைக்கும் ஒரு குழந்தைக்கு முழுக்க முழுக்க அன்புதான் தேவை, அன்பை தவிர வேறொன்றும் கொடுக்கக்கூடாது என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். இந்த அடிப்படையில் நீங்கள் மேற்கத்திய பள்ளிக்கூடங்களுக்கு போய் பார்த்தால் அந்த அமைப்பில் அவர்கள் குழந்தைகளை வளர்ப்பதை நாம் பார்க்க முடிகிறது. அங்கே பாட புத்தகங்கள் கிடையாது, நிறைய ஹோம்ஒர்க்ஸ் கிடையாது. பிள்ளைகள் ஸ்கூலுக்கு செல்லும், ஸ்கூலிலே பிள்ளைகள் விளையாடும். பிள்ளைகளுக்கு அன்பு காட்டுவதற்கு என்றே ஸ்கூல். இப்படி ஆரம்ப நிலை ஸ்கூல்களை, பள்ளிக்கூடங்களை அன்பு காட்டுகிற இடங்களாக அவர்கள் மாற்றி வைத்திருக்கிறார்கள். ஆனால் உண்மையில் அன்பு காட்ட வேண்டிய நாம் நம்முடைய குழந்தைகளிடத்தில் சில தந்தைகள் போலீஸ்காரர்களாக இருக்கிறார்கள். தந்தைகளை பார்த்தால் பிள்ளைகளுக்கு பயம் எடுக்கும். இதற்கு நிறைய காரணங்கள் இருக்கும். அவர் குழந்தையோடு போலீஸ்காரனாக இருப்பதற்கும், சில நேரங்களில் தாய் எந்த நேரமும் குழந்தைகளின் மீது எரிந்து விழுவதற்கும், அவர்களுக்கு கணவனுக்கும் மனைவிக்கும் இடையில் உள்ள பிரச்சனை சில நேரம் அடிப்படை காரணமாக இருக்கும். ஆனால் குழந்தை என்பது அன்பை, பெற்றோருடைய அன்பை வேண்டி நிற்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. இந்த குழந்தை சில நேரங்களில் சமூக விரோத செயல்களில் வளர்ந்து வரும்போது ஈடுபடுவதற்கு காரணம் சிறிய வயதில் அதற்கு அன்பு காட்டப்படாமல் விடுவதுதான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை உளவியல் ரீதியாக எல்லாம் பேசவில்லை. மாறாக அவர்கள் இதை வாழ்ந்து காட்டி ஒரு சுன்னத்தாக நமக்கு காட்டிவிட்டு சென்றார்கள். ஒரு நாள் அக்ரா இப்னு ஹாபிஸ் என்ற ஒரு நாட்டுப்புறத்து அரபி வருகிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுமா 2 பேரையும் தூக்கி அவர்களுக்கு முத்தமிட்டு கொண்டிருக்கிறார்கள். இந்த அக்ரா இப்னு ஹாபிஸ் என்பவர் கேட்கிறார், குழந்தைகளுக்கு நீங்கள் முத்தமிடுவீர்களா? குழந்தைகளுக்கு நீங்கள் முத்தமிடுவீர்களா? நான், எனக்கு 11 குழந்தைகள் இருக்கின்றன, எந்த ஒரு குழந்தைக்கும் நான் முத்தமிட்டது கிடையாது என்று சொல்கிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அர்-ராஹிமூன் யர்ஹமுஹுமுர் ரஹ்மான், யாருடைய உள்ளத்தில் இரக்கமும் கருணையும் இருக்கிறதோ அவர்களுக்கு அளவற்ற அருளாளன், நிகரற்ற அன்புடையோன் அவனுடைய கருணையும் அன்பையும் பொழிகிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருக்கு சொல்லி காட்டினார்கள். தன்னுடைய பேர குழந்தைகளான ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுமா 2 பேரையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சின்ன பருவத்திலே கொஞ்சி விளையாடுவார்கள். ஏன்? அவர்களுடைய மகள் ஃபாத்திமா சின்ன பருவத்திலிருந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முத்தமிட்டு வந்து அவர்கள் பெருத்த பிறகும், அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை திருமணம் முடித்த பிறகும்
ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முத்தமிடுவார்கள் என்பதை சஹீஹான ஹதீஸ்களிலே பார்க்கிறோம். இன்றைக்கு தந்தைகள் பிள்ளைகளுக்கு, பெண் பிள்ளைகளுக்கு முத்தமிட்டால் அது சந்தேகமாக பார்க்கப்படுகிற அளவுக்கு இன்றைய காலம் மாற்றப்பட்டிருக்கிறது என்ற ஒரு பயங்கரமான சூழலிலே நாம் எல்லோரும் இருந்து கொண்டிருக்கிறோம். தாயே சந்தேகப்படக்கூடிய அளவுக்கு நிலைமை வந்துவிடும். ஏனென்றால் தந்தை மகளோடு பழகுகிற நிலை அப்படித்தான் இருக்கிறது, மகனோடு பழகுகிற நிலை அப்படித்தான் இருக்கிறது. அன்பு காட்டுவது என்பது அவர்களுக்கு நேரமில்லாத ஒன்றாக மாறி இருக்கிறது. இன்று பிள்ளைகள் அன்புக்கு ஏங்குகிறார்கள். அந்த ஏக்கம் நமக்கு புரியாமல் இருக்கலாம், ஆனால் அவர்களுடைய உள்ளத்தில் அது நிறைய பாதிப்புகளை ஏற்படுத்தும். பிள்ளைகளுடைய படிப்பை பாதிக்கும். உங்களுடைய அன்பு, தந்தையினுடைய அன்பு, தாயினுடைய அன்பு பிள்ளைக்கு கொடுக்கப்படவில்லை என்றால் பிள்ளையினுடைய கல்வியை அது பாதிக்கும், பிள்ளையினுடைய மூளை வளர்ச்சியை பாதிக்கும், பிள்ளையினுடைய பர்சனாலிட்டி டெவலப்மெண்டை, ஆளுமை விருத்தியை பாதிக்கும். இப்படி பல கோணங்களில் அது பாதிக்கும். உங்களுக்கு தெரியாது. ஒரு கதை உண்மையாக நடந்ததாக ஒரு 10 வருடங்களாக 10-12 வருடங்களாக இமெயில்களிலும் இப்போது ஃபேஸ்புக்குகளிலும் இன்னும் சில புத்தகங்களிலும் பேசப்பட்டு கொண்டு வருகிறது. என்ன என்று கேட்டால், ஒரு ஐரோப்பிய நாட்டிலே ஒரு குழந்தை தன்னுடைய தந்தையிடம் வந்து கேட்கிறது, தந்தையே, நீங்கள் ஒரு நாளைக்கு வேலைக்கு சென்றால் உங்களுக்கு எவ்வளவு சம்பளம் கிடைக்கும் என்று கேட்கிறது. அப்போ தந்தை சொல்கிறார், ஒரு நாளைக்கு போனால் எக்ஸாம்பிளுக்கு ஒரு $50 கிடைக்கும் என்று சொல்கிறார். இதை அந்த பிள்ளை கேட்டுக்கொள்கிறது. கேட்டுக்கொண்டு பிறகு தந்தை ஆஃபீஸ் செல்லும் போது அல்லது வேறு எங்காவது செல்லும் போது தந்தையிடத்திலே எனக்கு பணம் கொடுங்கள், பணம் கொடுங்கள் என்று நிறைய பணம் கேட்கிறது. இப்படி கொஞ்ச நாள் சென்று அந்த பிள்ளை ஒரு நாள் தந்தையிடம் வருகிறது. தந்தை வேலைக்கு செல்வதற்கு தயாராகி கொண்டிருக்கிறார். பிள்ளை வந்து சொல்கிறது, தந்தையே, இதோ $150 என்னுடைய கையில் இருக்கின்றன, இதை நீங்கள் வைத்துக்கொண்டு 3 நாளைக்கு உங்களுடைய ஆபீஸுக்கு விடுமுறை எடுத்துக்கொண்டு என்னோடு உட்காருங்கள் என்று அந்த குழந்தை தந்தையை கேட்டது என்கிற சம்பவம் நிறைய பரவலாக பரப்பப்பட்டதை நீங்களும் படித்திருப்பீர்கள். இந்த சம்பவம் உண்மையில் நடக்காவிட்டாலும் அன்புள்ள சகோதர சகோதரிகளே, பிள்ளைகள் உண்மையில் பெற்றோருடைய அன்புக்கு ஏங்குகின்றனர். பெற்றோர்கள் நாம் அன்பு காட்ட தவறுகிறோம். நான் குழந்தையை கண்டிப்பாக வளர்ப்பேன், கண்டிப்போடு வளர்ப்பதை சாதனையாக வந்து சொல்கிறார். மார்க்கத்தில் ஈடுபாடுள்ளவர், நீண்ட தாடி வைத்திருக்கிறார், தாவாவிலே ஈடுபாடு, முன்சபிலே தொழுவார். நான் போனால் என்னுடைய வீட்டில் எல்லோருக்கும் பயம். உடனடியாக டிவியை ஆஃப் பண்ணி விடுவார்கள், எல்லோரும் குர்ஆனை எடுத்து ஓதுவார்கள், தேவையில்லாத பேச்சுக்களை எல்லாம் விட்டு விடுவார்கள் என்று ஒரு சாதனை புருஷர் போன்று தன்னை காட்டிக் கொள்வார். இது சாதனை அல்ல, இவர் தன்னைத்தானே ஏமாற்றிக் கொள்கிறார். ஒரு தந்தை தன்னுடைய பிள்ளைகளோடு அன்பாக இருக்க வேண்டும். அதிலும் குறிப்பாக ஆரம்ப வயதுகளில், பிறந்ததிலிருந்து குழந்தை 7 வயதை அடையும் வரைக்கும் நிறைய அன்பு காட்ட வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி அன்பு காட்டுகிறார்கள் தெரியுமா? அவர்கள் ஒரு நாள் மிம்பரில் ஏறி ஹுத்பா ஓதிக்கொண்டிருக்கிறார்கள். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். மிம்பரில் ஏறி ஹுத்பா ஓதிக்கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய மஸ்ஜிதுக்கு பக்கத்திலே தான் அவர்களுடைய வீடு. வீட்டுக்குள் இருந்த ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுமா 2 பேரும் பள்ளிக்குள் ஓடி வந்து விட்டார்கள். 2 பேரும் சிவப்பு சட்டை அணிந்திருந்தார்கள், ரெட் கலர் சட்டை அணிந்திருந்தார்கள். சிறிய வயதில் அதற்கு அன்பு காட்டப்படாமல் விடுவதுதான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை உளவியல் ரீதியாக எல்லாம் பேசவில்லை, மாறாக அவர்கள் இதை வாழ்ந்து காட்டி ஒரு சுன்னத்தாக நமக்கு காட்டிவிட்டு சென்றார்கள். ஒரு நாள் அக்ரா இப்னு ஹாபிஸ் என்ற ஒரு நாட்டுப்புறத்து அரபி வருகிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுமா 2 பேரையும் தூக்கி அவர்களுக்கு முத்தமிட்டு கொண்டிருக்கிறார்கள். இந்த அக்ரா இப்னு ஹாபிஸ் என்பவர் கேட்கிறார், குழந்தைகளுக்கு நீங்கள் முத்தமிடுவீர்களா? குழந்தைகளுக்கு நீங்கள் முத்தமிடுவீர்களா? நான் எனக்கு 11 குழந்தைகள் இருக்கின்றன, எந்த ஒரு குழந்தைக்கும் நான் முத்தமிட்டது கிடையாது என்று சொல்கிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அர்ராஹிமூன்
யர்ஹமுஹுமுர் ரஹ்மான், யாருடைய உள்ளத்தில் இரக்கமும் கருணையும் இருக்கிறதோ அவர்களுக்கு அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன் அவனுடைய கருணையும் அன்பையும் பொழிகிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருக்கு சொல்லி காட்டினார்கள். தன்னுடைய பேர குழந்தைகளான ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுமா இரண்டு பேரையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சின்ன பருவத்திலே கொஞ்சி விளையாடுவார்கள். ஏன்? அவர்களுடைய மகள் ஃபாத்திமா சின்ன பருவத்திலிருந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முத்தமிட்டு வந்து அவர்கள் பெருத்த பிறகும், அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை திருமணம் முடித்த பிறகும் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முத்தமிடுவார்கள் என்பதை சஹீஹான ஹதீஸ்களிலே பார்க்கிறோம். இன்றைக்கு தந்தைகள் பிள்ளைகளுக்கு, பெண் பிள்ளைகளுக்கு முத்தமிட்டால் அது சந்தேகமாக பார்க்கப்படுகிற அளவுக்கு இன்றைய காலம் மாற்றப்பட்டிருக்கிறது என்ற ஒரு பயங்கரமான சூழலிலே நாம் எல்லோரும் இருந்து கொண்டிருக்கிறோம். தாயே சந்தேகப்படக்கூடிய அளவுக்கு நிலைமை வந்துவிடும். ஏனென்றால் தந்தை மகளோடு பழகுகிற நிலை அப்படித்தான் இருக்கிறது, மகனோடு பழகுகிற நிலை அப்படித்தான் இருக்கிறது. அன்பு காட்டுவது என்பது அவர்களுக்கு நேரமில்லாத ஒன்றாக மாறி இருக்கிறது. இன்று பிள்ளைகள் அன்புக்கு ஏங்குகிறார்கள். அந்த ஏக்கம் நமக்கு புரியாமல் இருக்கலாம், ஆனால் அவர்களுடைய உள்ளத்தில் அது நிறைய பாதிப்புகளை ஏற்படுத்தும். பிள்ளைகளுடைய படிப்பை பாதிக்கும். உங்களுடைய அன்பு, தந்தையினுடைய அன்பு, தாயினுடைய அன்பு பிள்ளைக்கு கொடுக்கப்படவில்லை என்றால் பிள்ளையினுடைய கல்வியை அது பாதிக்கும், பிள்ளையினுடைய மூளை வளர்ச்சியை பாதிக்கும், பிள்ளையினுடைய பர்சனாலிட்டி டெவலப்மெண்டை, ஆளுமை விருத்தியை பாதிக்கும். இப்படி பல கோணங்களில் அது பாதிக்கும். உங்களுக்கு தெரியாது. ஒரு கதை உண்மையாக நடந்ததாக ஒரு 10 வருடங்களாக 10-12 வருடங்களாக இமெயில்களிலும் இப்போது ஃபேஸ்புக்குகளிலும் இன்னும் சில புத்தகங்களிலும் பேசப்பட்டு கொண்டு வருகிறது. என்ன என்று கேட்டால், ஒரு ஐரோப்பிய நாட்டிலே ஒரு குழந்தை தன்னுடைய தந்தையிடம் வந்து கேட்கிறது, தந்தையே, நீங்கள் ஒரு நாளைக்கு வேலைக்கு சென்றால் உங்களுக்கு எவ்வளவு சம்பளம் கிடைக்கும் என்று கேட்கிறது. அப்ப தந்தை சொல்கிறார், ஒரு நாளைக்கு போனால் எக்ஸாம்பிளுக்கு ஒரு $50 கிடைக்கும் என்று சொல்கிறார். இதை அந்த பிள்ளை கேட்டுக்கொள்கிறது. கேட்டுக்கொண்டு பிறகு தந்தை ஆஃபீஸ் செல்லும் போது அல்லது வேறு எங்காவது செல்லும் போது தந்தை இடத்திலே எனக்கு பணம் கொடுங்கள் என்று நிறைய பணம் கேட்கிறது. இப்படி கொஞ்ச நாள் சென்று அந்த பிள்ளை ஒரு நாள் தந்தையிடம் வருகிறது. தந்தை வேலைக்கு செல்வதற்கு தயாராகி கொண்டிருக்கிறார். பிள்ளை வந்து சொல்கிறது, தந்தையே, இதோ $150 என்னுடைய கையில் இருக்கின்றன, இதை நீங்கள் வைத்துக்கொண்டு 3 நாளைக்கு உங்களுடைய ஆபீஸுக்கு விடுமுறை எடுத்துக்கொண்டு என்னோடு உட்காருங்கள் என்று அந்த குழந்தை தந்தையை கேட்டது என்கிற சம்பவம் நிறைய பரவலாக பரப்பப்பட்டதை நீங்களும் படித்திருப்பீர்கள். இந்த சம்பவம் உண்மையில் நடக்காவிட்டாலும் அன்புள்ள சகோதர சகோதரிகளே, பிள்ளைகள் உண்மையில் பெற்றோருடைய அன்புக்கு ஏங்குகின்றனர். பெற்றோர்கள் நாம் அன்பு காட்ட தவறுகிறோம். நான் குழந்தையை கண்டிப்பாக வளர்ப்பேன், கண்டிப்போடு வளர்ப்பதை சாதனையாக வந்து சொல்கிறார். மார்க்கத்தின் ஈடுபாடு உள்ளவர், நீண்ட தாடி வைத்திருக்கிறார், தாவாவிலே ஈடுபாடு, முன்சபிலே தொழுவார். நான் போனால் என்னுடைய வீட்டில் எல்லோருக்கும் பயம். உடனடியாக டிவியை ஆஃப் பண்ணி விடுவார்கள், எல்லோரும் குர்ஆனை எடுத்து ஓதுவார்கள், தேவையில்லாத பேச்சுக்களை எல்லாம் விட்டு விடுவார்கள் என்று ஒரு சாதனை புருஷர் போன்று தன்னை காட்டிக் கொள்வார். இது சாதனை அல்ல, இவர் தன்னைத்தானே ஏமாற்றிக் கொள்கிறார். ஒரு தந்தை தன்னுடைய பிள்ளைகளோடு அன்பாக இருக்க வேண்டும். அதிலும் குறிப்பாக ஆரம்ப வயதுகளில், பிறந்ததிலிருந்து குழந்தை 7 வயதை அடையும் வரைக்கும் நிறைய அன்பு காட்ட வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி அன்பு காட்டுகிறார்கள் தெரியுமா? அவர்கள் ஒரு நாள் மிம்பரில் ஏறி ஹுத்பா ஓதிக் கொண்டிருக்கிறார்கள். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். மிம்பரில் ஏறி ஹுத்பா ஓதிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய மஸ்ஜிதுக்கு பக்கத்திலே தான் அவர்களுடைய வீடு. வீட்டுக்குள் இருந்த ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுமா 2 பேரும் பள்ளிக்குள் ஓடி வந்து விட்டார்கள். 2 பேரும் சிவப்பு சட்டை அணிந்திருந்தார்கள், ரெட் கலர் சட்டை அணிந்திருந்தார்கள். 2 பேரும் பள்ளிக்குள் ஓடி வந்து முன்னாலே வந்து அங்கு ஓடுவது, இங்கு ஓடுவது, அங்குள்ளவர்களுக்கு டிஸ்டர்பாக இருப்பது, இப்படி நடந்து கொள்கிறார்கள். சற்று இந்த நிகழ்ச்சியை கற்பனை பண்ணி பாருங்கள். இன்றைக்கு பள்ளிவாசலுக்கு ஒரு இமாம்
அவருடைய பிள்ளையை கொண்டு வந்து வைத்து அவர் தொழுகை நடத்தும் போது இப்படி பிள்ளை நடந்தால், அல்லது அவர் குத்துபா ஓதிக்கொண்டிருக்கும் போது அந்த பிள்ளை இப்படி நடந்து கொண்டால் என்ன நடக்கும்? உடனடியாக அந்த இடத்திலே குத்பா என்று பார்க்காமல் கொஞ்சம் பேர் அவர்களிடம் இருக்கிற போனிலே வீடியோ எடுத்துக் கொள்வார்கள். குத்பா முடிவதற்குள் ஃபேஸ்புக்கில் வந்துவிடும். பாருங்கள், ஹத்தீப் படுத்தும் அட்டகாசம், குழந்தைகளை அழைத்து வந்து பள்ளியை சீரழிக்கிறார், இதை தட்டி கேட்க யாரும் இல்லையா? இப்படித்தான் இன்றைக்கு நடக்கும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்தார்கள் தெரியுமா? குழந்தைகள் இரண்டு ஓடி விளையாடி கொண்டிருக்கின்றன. அந்த குழந்தைகளை யாரும் முறைத்து பார்க்காமல், அந்த குழந்தைகளை யாரும் கண்டித்து விடாமல், அந்த குழந்தைகளின் பிஞ்சு மனங்களில் எந்த கீறலும் வந்து விடாமல் இருப்பதற்காக ஹுத்பா ஓதிக்கொண்டிருந்த அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிம்பரில் இருந்து கீழே இறங்கினார்கள். பிள்ளைகள் 2 பேரையும் தூக்கி கொண்டு மிம்பருக்கு ஏறி 2 பேரையும் பக்கத்தில் உட்கார வைத்தார்கள் என்பதை சஹீஹான ஹதீஸ்களில் நாம் பார்க்கிறோம். குழந்தைகள் தேடுகிற அந்த அன்பு கொடுக்கப்பட வேண்டும். சின்ன வயதில் குழந்தைகள் அன்பை இழந்தால் அந்த குழந்தைகளின் உள்ளங்களில் ஏற்படக்கூடிய காயங்கள், கீறல்கள் இருக்கின்றனவே, அது சாதாரணமானதல்ல. எனவே இந்த அன்பை நிறைய வாரி வழங்குவதற்கு நாம் எல்லோரும் முயற்சி செய்ய வேண்டும். இன்னும் ஒரு முறை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹசன் அல்லது ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுமா 2 பேரில் ஒருவரை தூக்கி கொண்டு வருகிறார்கள். பள்ளிக்கு வந்து தனக்கு வலது பக்கத்திலே பிள்ளையை உட்கார வைத்து விட்டு, சின்ன பிள்ளை உட்கார வைத்து விட்டு அவர்கள் இமாமத் செய்கிறார்கள். இமாமத் செய்து கொண்டு போகும்போது சுஜூதிலே நீண்ட நேரம் இருந்து விட்டார்கள். சஹாபாக்களுக்கு முழுக்க கன்ஃபியூஷன். என்ன நடந்தது? தொழுகை இப்படி மாற்றப்பட்டு விட்டதோ? தொழுகை முறை இப்படித்தானோ புதிதாக வந்திருக்கிறது என்றெல்லாம் சஹாபாக்கள் கற்பனை பண்ண ஆரம்பித்து விட்டார்கள். தொழுது முடிந்த பிறகு கேட்டார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, நீங்கள் சுஜூதை மிக கடுமையாக நீட்டினீர்களே, என்ன காரணம்? இதுதான் புதிதாக சுஜூது செய்கிற முறையா என்பது போன்று கேட்கும்போது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், என்னுடைய பிள்ளை நான் சுஜூதில் இருக்கும் போது என்னுடைய தோளில் உட்கார்ந்து விட்டான், எழும்பினால் விழுந்து விடுவானோ என்கிற பயத்தில் நான் அப்படியே சுஜூதை நீட்டினேன். அல்லாஹ் அக்பர். நாம் எங்கே இருக்கிறோம் சகோதரர்களே? நன்றாக சிந்திக்க வேண்டும். அதிலும் குறிப்பாக கவலையோடு சொல்லிக் கொள்ளக்கூடிய விஷயம் என்னவென்றால், வெளிநாடுகளிலே வந்து வாழக்கூடிய தந்தைகளே, உங்களுடைய குழந்தைகள் உங்களுடைய தோல் சூட்டை அனுபவிக்காமல் வாழுகின்றன. இதனால் உங்களுடைய குழந்தைகளின் எதிர்காலங்கள் ஏதோ ஒரு முறையில் பாதிக்கப்படும். உங்களுடைய பிள்ளை உங்களுடைய தோல் சூட்டை அனுபவிக்காமல் கெட்டிக்கார பிள்ளையாக இருக்கிறது என்றால், உங்களுடைய தோல் சூட்டை அது அனுபவித்திருந்தால் அந்த குழந்தை இன்னும் பல மடங்கு கெட்டிக்கார பிள்ளையாக அல்லாஹ்வுடைய உதவியினால் இருக்கும். எனவே அடிக்கடி ஊருக்கு போய் வாருங்கள். முடியுமானவரை இங்கே உள்ள உங்களுடைய வாழ்க்கையை முடித்துக் கொண்டு ஊரிலே செட்டில் ஆகுவதற்கு, அல்லது உங்களுடைய குழந்தைகளை இங்கே கொண்டு வந்து உங்களோடு வாழ வைப்பதற்கு முயற்சி செய்யுங்கள். உங்களை நீங்கள் ஏமாற்றிக் கொள்ளாதீர்கள். கடைசியிலே குழந்தையை வளர்க்க வேண்டிய பீரியட்டிலே நீங்கள் இங்கே இருந்து விடுகிறீர்கள். உங்களுடைய மனைவியை முழுக்க முழுக்க நீங்கள் நம்பி விடுகிறீர்கள். கடைசியிலே உங்களுடைய குழந்தை வளர்ந்து வந்து சில இடங்கள்ல சில செய்திகள் போடுகிறார்கள். அல்லாஹ் ஆலம், சில நேரம் உண்மையாக கூட இருக்கலாம். இவர் போய் சேரும் போது பிள்ளை அங்கிள் வந்திருக்கிறார் என்று தந்தையை சொல்லுகிற இடங்களும் இருக்கிறது. அந்த நிலையிலிருந்து அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாக்க வேண்டும். எனவே நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் மிக அதிகமாக அன்பு காட்ட வேண்டியது குழந்தை வளர்ப்பில் மிக முக்கியமான விஷயம். உங்களுடைய குழந்தை உடல் ரீதியாகவும் உள ரீதியாகவும் ஆரோக்கியமாக வளர வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் மாத்திரம் இந்த அட்வைஸை எடுத்துக்கொள்ளுங்கள். என்னுடைய குழந்தை விரும்புகிற மாதிரி வளரட்டும், எனக்கு பிரச்சனை இல்லை என்று நீங்கள் நினைக்கிறதா பிரச்சனை இல்லை. நமக்கு உங்களுடைய குழந்தை ஆரோக்கியமான குழந்தையாக உள ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் சமுதாய ரீதியிலும் வர வேண்டும் என்றால் உங்கள் குழந்தைக்கு நிறைய அன்பை சொரியுங்கள், அன்பை காட்டுங்கள். குழந்தைக்கு அடிப்பது, குழந்தையை முறைத்து பார்ப்பது, குழந்தையை வார்த்தைகளால் கண்டிப்பது நபி வழி அல்ல. இன்றைக்கு உளவியலாளர்கள் அது தப்பு என்று அடித்து சொல்கிறார்கள். ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளிலே ஒரு பள்ளிக்கூடத்திலே ஒரு ஆசிரியர் ஒரு சின்ன மாணவனை உற்று முறைத்து பார்த்து விட்டால், கோபத்தோடு பார்த்து விட்டால்,
அந்த குழந்தைக்கு ஒரு வாரம் விடுமுறை வழங்கப்படுகிறது. நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். ஒரு ஆசிரியர் சின்ன பள்ளிக்கூடங்களிலே உள்ள ஒரு மாணவனை கோபத்தோடு முறைத்து பார்த்து மிரட்டி விட்டால் அந்த குழந்தைக்கு ஒரு வாரத்திற்கு விடுமுறை வழங்கப்படுகிறது. பள்ளிக்கூடத்தில் இருந்து அல்ல, அந்த வகுப்பில் இருந்து விடுமுறை வழங்கப்பட்டு அந்த குழந்தைக்கு ஒரு வாரத்திற்கு கவுன்சிலிங். அந்த ஆசிரியர் பார்த்த பார்வை தப்பு, அந்த பார்வை அந்த பிள்ளையுடைய மனதிலிருந்து நீங்கும் வரைக்கும் அதற்கு கவுன்சிலிங் கொடுக்கிறார்கள். இந்த அளவுக்கு அந்த குழந்தைகள் இவ்வாறான நடத்தைகளால் பாதிப்புக்கு உள்ளாகும் என்பதை இதன் மூலம் நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. எனவே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன காட்டித் தருகிறார்கள் என்றால், உங்களுடைய குழந்தைகளை நீங்கள் அன்பு காட்டி வளருங்கள். நீங்கள் வெளிநாட்டில் இருக்கிறீங்க, வீட்டில் பிள்ளை இருந்தால் டெய்லி பேசுங்க பிள்ளைகளோட, குறைந்தது. இப்போ அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹு தஆலா இந்த சோஷியல் மீடியாக்கள் நமக்கு வசப்படுத்தி தந்திருக்கிறார். ஸ்கைப் இருக்கிறது, வைபர் இருக்கிறது, இப்படியா நிறைய வசதிகள் இருக்கின்றன. இந்த வசதிகளில் பிள்ளைகளோடு நேரடியாக உட்கார்ந்து பேசுவது போன்று பேசுங்கள், அன்பாக பேசுங்கள், பிள்ளைகளுடைய பிரச்சனைகளை கேளுங்கள், அவர்களோடு நிறைய கருத்துக்களை பரிமாறுங்கள், நல்ல ஆலோசனைகளை சொல்லுங்கள். கோபத்தோடு பிள்ளைகளோடு பேசாதீர்கள். தாய் அங்கிருந்து கம்ப்ளைண்ட் பண்ணுவார், ஓதுதில்லை, படிப்பதில்லை, சொல்லு கேட்கறல்ல. இங்கிருந்து ஒன்று இவர் ஸ்கைப்பில் கையை காட்டி பேசுவார், பார்த்துக்கு வந்தன் என்றால் உன்னை கொண்டுடுவன். அன்புள்ள சகோதர சகோதரிகளை அப்படி இருக்காதீர்கள். நீங்கள் நிறைய அங்கே தாய் வந்து ஒரு வகையான ஸ்ட்ரெஸ்ல இருக்கிற காரணத்தினால் அப்படி உங்களுக்கு நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் தர முடியும். ஆனால் நீங்கள் பேசும்போது பிள்ளையோடு அன்பாக பேசுங்கள். அவர்களுக்கு உங்களுடைய அன்பை முழுக்க முழுக்க காட்டுங்கள். இந்த அன்பு காட்டுவதனால் என்ன நடக்கும் என்றால், அன்புள்ள சகோதர சகோதரிகளே, உங்களுடைய பிள்ளைகள் உங்களோடு நண்பர்களாக மாறுவார்கள். உங்களிடம் எதையும் மறைக்க மாட்டார்கள். இன்றைக்கு என்ன பிரச்சனை? உங்களுடைய பிள்ளை லவ் பண்ணுது, வாப்பாக்கு தெரியும், ஆனா உமாக்கு தெரியும். தாய் மறைத்து கொண்டே இருப்பான். திடீர்னு ஒரு நாள் நீங்க கொஞ்சம் கோபக்காரனாவே இருந்திருப்பீங்க, அதான் புள்ள மறைச்சிட்டு வந்துச்சு. புள்ள என்ன நினைக்கும்னா, வாப்பாக்கு தெரிஞ்சா கொண்டுடுவார். உமாவை எப்படி சொல்லியிருப்பான்டா, வாப்பாக்கு விஷயம் தெரிந்தால் கொண்ட கதை முடிஞ்சு. இப்படியே பயம் காட்ட காட்ட அந்த பிள்ளை அந்த பயத்திலே இருந்துட்டு திடீரென வீட்டிலிருந்து பிள்ளையை காணவில்லை. பிள்ளை யாரோ ஒருவனோடு அப்ஸ்கொண்டட், தலைமறைவாகி சென்று விட்டது. இன்றைக்கு எனக்கு உங்களுக்கு எல்லாருக்கும் இந்த திரட்டி இருக்கிறது. சிம்பிளா எடுத்துக்கொள்ளாதீர்கள் இந்த மேட்டரை. நம்மளோட பிள்ளை யாரோட பேசுதுன்றது நமக்கு தெரியாது. நம்மளோட பிள்ளை யாரோட சட் பண்ணுதுன்றது நமக்கு தெரியாது. நம்மளோட பிள்ளை யாரை லவ் பண்ணிட்டு இருக்கிறது நமக்கு தெரியாது. நம்ம என்ன நினைப்போம், காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சு. என்னுடைய மகள் மாஷா அல்லாஹ் நல்ல பிள்ளை. நம்முடைய சமுதாயத்தில் நீங்கள் என்று போய் பார்த்தால் சில பகுதிகளிலே ஸ்பெஷலாக மாற்று மதத்தவர்களோடு நம்மளோட பிள்ளைகள் என்று சொல்லும் போது கொஞ்சம் சில சமுதாயத்தில் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். சிலர் வந்து கொஞ்சம் தாழ்ந்த நிலையில் இருப்பாங்க, கல்வி இல்லை, மட்டரம். அப்படி ஃபேமிலி இல்லை, ஹைஃபை ஃபேமிலி, ராயல் ஃபேமிலி என்று சமுதாயத்தில் மார்தட்டி கொள்ளக்கூடிய ஃபேமிலிகளிலிருந்து பெண்கள், பெண் குழந்தைகள் இன்று அந்நியவர்களோடு, முஸ்லிம்களோ முஸ்லிம் அல்லாதவர்களோடு ஓடக்கூடிய ஒரு நிலை இன்று நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டு வருகிறது என்றால் இதற்கு அடிப்படை காரணம் தந்தைகள் பிள்ளைகளை விட்டு தூரமானதுதான். பிள்ளைகளோடு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் ஆறீங்க, அன்பு, சின்ன பருவத்திலிருந்து அன்பை காட்டிக் கொண்டு வாருங்கள். பிள்ளை உங்களோடு மனம் விட்டு பேசட்டும். பிள்ளை மூட் அவுட்டா, கார் இருந்தா கார்ல ஏத்துங்க, பைக் இருந்தா பைக்கில் ஏத்துங்க, ஊர்ல பீச் இருந்தா பீச்சுக்கு கூட்டிட்டு போங்க, அல்லது பார்க் இருந்தா பார்க்குக்கு கூட்டிட்டு போங்க. பிள்ளையோட உட்காருங்க. என்ன மகள், 4-5 நாள் அவனை நோட் பண்ணிட்டு வாருங்க. மூட் அவுட்டா உட்காந்துட்டு இருக்கிறாய், என்ன பிரச்சனைனாலும் சொல்லு. நீ யாரையும் விரும்புறையா? நான் உனக்கு அவன் பொருத்தமானவன் இருந்தா திருமணம் முடித்தான், அல்லது வேற என்ன பிரச்சனை? இன்றைக்கு நம்மால் கேட்க முடியவில்லை. நாம் கேட்டாலும் பிள்ளைகள் சொல்வதற்கு தயாராகவும் இல்லை. அண்மையிலே மதுரையில் ஒரு பகுதியில் ஒரு சின்ன பிள்ளைகளை கூப்பிட்டு கொஞ்சம் கருத்து கணிப்படுத்தும். சின்ன பிள்ளை ஸ்கூல்ல 6th 7th 8th இப்படி படிக்கிற பிள்ளை. எடுத்த நேரத்தில் நாங்கள் கொடுத்த தலைப்பு என்னென்றால், உங்களுடைய தந்தை இடத்தில் உங்களுக்கு பிடித்ததும் பிடிக்காததும், என்னென்ன பிடிச்சிச்சு என்னென்ன பிடிக்கல எழுதுங்க. ஒரு பையன் எழுதியிருந்தான்,
என்னுடைய தந்தை இதுவரைக்கும் என்னை வெளியில் அழைத்து சென்றதில்லை, இது எனக்கு பிடிக்கல. இப்படி பெற்றோர் இருக்கிறார்கள். ஆனா வந்து என்ன சொல்றாங்க, இந்த பிள்ளை நான் சொல்றதை கேட்கிறாங்க. பிள்ளையில குற்றம் சாட்டி, பிள்ளையில கம்ப்ளைண்ட், நம்முடைய சைட்டில் உள்ள மிஸ்டேக்ஸை நம்ம ஏற்றுக்கொள்றது. எனவே அன்புள்ள சகோதர சகோதரிகளே, பிள்ளைகளோடு அன்பாக இருங்கள். பிள்ளைகள் நல்ல முறையில் வளர்வார்கள் இன்ஷா அல்லாஹ். பிள்ளைகள் உங்களோடு மனம் விட்டு பேசுவார்கள். அவர்களுடைய பிரச்சனைகளை உங்களிடம் வந்து சொல்லுவார்கள். சிம்பிளாக எல்லா பிரச்சனைகளையும் தீர்க்க முடியும். இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டித்தரக்கூடிய முதலாவது வழிமுறையாகும். இரண்டாவதாக, பிள்ளைகளிடத்தில் அன்பு காட்டுவது என்ற அந்த விஷயத்தில் நாம் எல்லை மீறிவிடக்கூடாது. எல்லை மீறண்டா என்ன? சில பேரண்ட்ஸ் இருக்கிறாங்க, பிள்ளைகளை சரியான அன்பு, கடுமையான அன்பு, என்ன கேட்டாலும் கொடுப்பாங்க. சில பிள்ளைகள் 10th படிக்கிறான், ஐபோன் இது ஏதுடான்னு கேட்டால், பாப்பா எனக்கு பஹ்ரைன்லேருந்து வாங்கி அனுப்பினேன், துபாயிலேருந்து வாங்கி அனுப்பினேன். அப்போ பேசும்போது உனக்கு என்ன வேணும்னு கேட்பார் பாப்பா இங்கேருந்து. என்னடா இவர் அன்பு கொடுக்க குறைந்த காரணத்தினால நம்ம அன்பை கொடுப்போம் என்று அவனுக்கு ஐபோன் வாங்கி கொடுக்கிறார். பாப்பா எனக்கு ஒரு ஐபோன் வேணும், இங்கிருந்து உடனே அவர் ஐபோன் வாங்கி அனுப்புகிறார். இப்போ ஐபோன் 10ஆம் கிளாஸ் படிக்கிற பையனுடைய கையில் ஐபோன், அதுவும் ஆப்பிள் போன். அவனிடத்தில் என்ன மாற்றங்கள் உருவாகும் என்பதை யோசிச்சு பாருங்க. முதலாவது, அவனிடத்தில் தலைக்கணம் வரும், பெருமை வரும், கட்டுப்படாத ஒரு பிள்ளையாக அவன் மாறுவான். இது போக இன்றைக்கு உங்களுக்கு தெரியும், இந்த தொலைபேசி நிறுவனங்கள் இன்றைக்கு கொடுக்குற வசதிகள், சும்மா சிம்மை ஃப்ரீயாக கொடுக்குறான், அதில் 500 MB ஃப்ரீ. ஃபஸ்ட்டுக்கு சிம்மை வாங்கினால் 500 MB ஃப்ரீ. இப்போ இவன் எதை பார்க்குறான், அதில் 500 MB எடுத்து என்ன பார்க்க போகிறான், என்ன பேச போகிறான்? எனவே அன்புள்ள சகோதர சகோதரிகளே, அன்பு காட்டுவது என்பதை தவறாக புரிந்து கொள்ளாதீர்கள். புள்ள கேட்குற எல்லாத்தையும் கொடுக்கிறது அன்பு, புள்ள கேட்கிறபடி எல்லாம் செய்வது அன்பு. ஒரு சகோதரர் ஒரு ஒரு ஆட்டோ ஒன்று வாங்கி வைத்திருந்தார், புதிய ஆட்டோ. பிறகு அந்த ஆட்டோ இன்னும் ஒரு சகோதரர் அவரிடமிருந்து வாங்கிவிட்டார். புதிய ஆட்டோ வாங்கி ஒரு 3-4 மாதங்கள் தானிக்கும் அந்த ஆட்டோ நல்லா டெக்கரேட் பண்ணி கவர்ச்சியாக இருந்தது ஸ்ரீலங்காவில். அப்போ எதற்காக அவர் இதை விற்றார் என்று கேட்கும்போது அவர் சொல்றாரு, இந்த மகனுக்கு இது பிடிக்கல. இந்த மகனுக்கு, அவர் மகனுக்கு எத்தனை வயசு கேட்டால் 6-7 வயசு. என்னுடைய மகனுக்கு இது பிடிக்கவில்லை, கார் வாங்கிக்கிறான், அதுக்காக இதை வித்துட்டு கார் வாங்க ட்ரை பண்ணுறார். இது அன்பு காட்டுவது கிடையாது, இது பிள்ளைகளை வழி கெடுக்கிறது. பிள்ளைகளுக்கு பொறுப்புணர்வு வர வேண்டும். தாய்லாந்து பிரதமர் கொஞ்சம் காலத்துக்கு முன்னால் இருந்தவர், இப்போது உள்ளவர் அல்ல, அவருடைய பிள்ளையை ஒரு மெக்டோனல்ட்ஸ் சென்டரிலே வியாபார சேல்ஸ் கேளாக விட்டிருந்தார். குருவாக விட்டு அவரே போய் அந்த பிள்ளை இடத்திலே பர்ச்சேஸ் பண்ணுகிறார். இப்போ உடனடியாக மீடியா வந்து அவரிடம் பேட்டி காணுகிறது. அவர் சொன்னார், என்னுடைய மகளை நான் இந்த மெக்டோனல்ட்ஸில் விட்டிருப்பது சம்பாதிப்பதற்காக வேண்டி அல்ல, சம்பாதிப்பது எப்படி என்பதை தெரிவதற்காக வேண்டி என்று சொன்னார். எப்படி என்று தெரியாவிட்டால் குழப்பம்தான். பில்கேட்ஸ் ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் சாப்பிட்டு விட்டு வெயிட்டருக்கு $50 டிப்ஸ் வைத்த நேரத்தில் வெயிட்டர் இவரை பார்த்து சொன்னாராம், நேற்று உங்களுடைய மகன் இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்திருந்தார், அவர் $500 டிப்ஸாக வைத்தார், நீங்களோ $50 தான் வைக்கிறீர்கள் என்று சொன்னபோது பில்கேட் சொன்னாராம், என்னுடைய தந்தை பில்கேட்ஸ் அல்ல, என்னுடைய தந்தை ஒரு வியாபாரி என்று சொன்னாராம். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, நம்முடைய பிள்ளைகளுக்கு கஷ்டம் என்றால் என்ன, பொருளாதாரம் எப்படி வருகிறது, மக்கள் என்ன கஷ்டங்களை படுகிறார்கள் என்ற விஷயங்களும் தெரிந்திருக்க வேண்டும். எனவே அன்பு காட்டுதல் என்ற அடிப்படையில் பிள்ளைகளை நாம் வழிகெடுத்து விடக்கூடாது. சில நேரங்களில் சினிமாவுக்கு அழைத்து போக சொல்லும் பிள்ளை, தந்தை கடும் அன்பு பிள்ளையில என்று சினிமாவுக்கு அழைத்து போக முடியுமா? சிலர் இருக்கிறார்கள் தர்காவுக்கு போயிருப்பாங்க,
சில இடங்களில் தர்காவில் திருவிழா நடக்கும். அந்த திருவிழாவுக்கு போயிருப்பாங்க. அவங்க வந்து அந்த தர்காவை ஆதரிக்கிறவங்க அல்ல, அது ஷிர்க் என்று தெரிந்தவர்கள். ஏன் அங்கே போனீர்கள் என்று யாராவது கேட்டால், என்னுடைய பிள்ளை விரும்பியது, அதனால் கூட்டிட்டு போனேன். இது சரியான அன்பு கிடையாது. எனவே அன்பு காட்டுதல் என்பதை சரியான முறையிலே நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அதே போன்று அன்புள்ள சகோதர சகோதரிகளை, குழந்தைகள் நிறைய பெற வேண்டும். இஸ்லாம் அதைத்தான் விரும்புகிறது. குழந்தை நிறைய பெறத்தில் வெக்கப்படுறதுக்கு எதுவும் கிடையாது. ஒரு குழந்தை பெற்றோம் என்றால் அதே போன்றுதான் அத்தனை குழந்தையும் பெறப்போகிறது. ஒரு குழந்தை பெறுவதற்கு வெட்கமில்லை என்றால் 9 குழந்தை பெறுவதற்கும் வெட்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இன்றைக்கு குழந்தை பெறுவது என்பது ஒரு அவமானமாகவும் வெட்கமாகவும் இன்று உலகத்திலே காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். அதை நம்முடைய சமுதாயமும் ஏற்றுக்கொண்டிருக்கிறது. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், தஸவ்வஜு அல் வதூத் அல் வலூத், அன்பு காட்டக்கூடிய அதிகமாக குழந்தை பெறக்கூடிய பெண்களை நீங்கள் திருமணம் செய்யுங்கள். ஃபஇன்னி முக்காசிரும் பிக்குமுல் உம்மம யௌமல் கியாமா, நாளை மறுமையிலே நீங்கள் அதிகமாக இருப்பதை வைத்து நான் பெருமைப்படுவேன் என்று ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்கு காரணமும் சொல்கிறார்கள். குழந்தை நிறைய இருந்தால் பெற்றோருக்கு நிறைய துஆ செய்யும். ஒரு குழந்தை மிஸ் ஆனா இன்னும் ஒரு குழந்தை துஆ செய்யும். எனவே குழந்தைகள் நிறைய பெறுவது சுன்னா. தயவு செய்து இந்த வெஸ்டர்ன் கல்ச்சரை பின்பற்றி அல்லது இந்திய நாகரிகத்தை பின்பற்றி எனக்கு நாம் இருவர் நமக்கொருவர், அவர்களுடைய கொள்கை இப்போது மாறி நாம் இருவர் நமக்கேன் ஒருவர் என்ற அந்த கொள்கையை நோக்கி அவர்கள் போய்கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய சமுதாயம் அப்படி இருக்கக்கூடாது. நிறைய குழந்தைகளை பெறுகிற நேரத்தில் குழந்தைகள் எல்லோருக்கும் அன்பு காட்ட வேண்டும். அதே நேரத்தில் அன்புள்ள சகோதர சகோதரிகளே, குழந்தைகளுக்கு இடையில் பாரபட்சம் காட்டக்கூடாது. குழந்தைகளுக்கு இடையில் தனி ஆள் வேறுபாடுகள் நமக்கு தெரிந்திருக்க வேண்டும். ஆனால் நாம் வேறுபடுத்தி பார்க்கக்கூடாது. சில பிள்ளைகள் பிறந்தவுடன் கொஞ்சம் நிறமாக இருக்கும். இன்னும் சில பிள்ளைகள் பிறந்தவுடன் கொஞ்சம் ஃபேரா பார்க்கறதுக்கு கொஞ்சம் வாக்காக இருக்கும். சில பேரண்ட்ஸ் என்ன செய்வாங்க என்றால், அந்த நல்ல கொஞ்சம் ஃபேராக இருக்கக்கூடிய குழந்தைகளை தான் கூடுதல் அன்பு காட்டுவார். சில பிள்ளைகள் என்ன செய்யும் கேட்டால், கொஞ்சம் பிரைட்டாக இருக்கும், அதாவது புத்தியில் இன்னும் கொஞ்சம் டல்லாக இருக்கும். சில பிள்ளைகள் இந்த பிரைட்டாக இருக்கிற பிள்ளையை ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. இது குழந்தைகள் மத்தியிலே மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். அண்மையிலே ஒரு சகோதரனை நான் சந்தித்தேன். அவர் தன்னுடைய மகனுக்கு நிறைய அன்பு காட்டியவர், நிறைய கொடுத்திருக்கிறார், எல்லாம் மேக்சிமம் கொடுத்திருக்கிறார். நல்ல வசதியும் அல்ல அவரை கொடுத்திருக்கிறார். பிள்ளை மகனுக்கு நிறைய கொடுத்திருக்கிறார். அவர் என்னிடம் சொன்ன செய்தி என்னவென்றால், என்னுடைய மகன் நான் சொல்வதை கேட்கிறான் இல்லை, நான் எது சொன்னாலும் அதற்கு மாறித்தான் பேசுகிறான். என்னை அவன் ஒரு பொருட்டாக எடுப்பதாகவே எனக்கு தெரியவில்லை என்று அவர் சொல்லி மகனோடு கொஞ்சம் பேசி கவுன்சிலிங் செய்யுமாறு நம்மிடத்தில் வந்து சொல்கிறார். இப்போ நான் அந்த பையனை அழைத்தவன், பெரிய பையன், அழைத்து பேசும்போது அவனுக்கு உணர்த்தினேன், உன்னுடைய தந்தை உனக்காக எவ்வளவு கஷ்டப்படுகிறார், உன்னை எவ்வளவு நிலைக்கு கொண்டு வந்திருக்கிறார், உயர்ந்த நிலைக்கு உன்னை ஆளாக்கி இருக்கிறார் என்றெல்லாம் அவனுடைய உள்ளத்தை கசியக்கூடிய முறையில் பேசிவிட்டு, ஏன் நீ தந்தையோடு இப்படி நடந்து கொள்கிறாய் என்று கேட்கும்போது அவன் என்ன சொன்னான் தெரியுமா? நான் பிறந்த அடுத்த வருடம் 1 year கேப்ல எனக்கு ஒரு தங்கை பிறந்தது, சகோதரி. என்னுடைய தந்தை என்னுடைய சகோதரியில் தான் அன்பு காட்டினார், என்னை அவர் ஒதுக்க ஆரம்பித்து விட்டார். சிறிய வயதிலிருந்து அது என்னுடைய மனதில் ஒரு பெரிய பாரமாகவே இருந்து வருகிறது. அதுதான் இவரை அங்கீகரிக்க என்னால் முடியவில்லை என்று மிக தெளிவாகவும் ஸ்ட்ராங்காகவும் அந்த இடத்திலே சொன்னான். சகோதர சகோதரிகளே, நம்ம என்னென்னமோ எல்லாம் காரணம் சொல்லிட்டு இருப்போம், ஆனால் பிரச்சனை அங்கே இருக்கிறது. அப்ப குழந்தைகள் வேறுபடுத்தி பார்க்கப்படக்கூடாது. நம்முடைய மனம் கஷ்டம்தான். மனம் என்பது இரும்பால் செய்ததோ அல்லது வேறு பொருட்களால் செய்ததோ கிடையாது. மனம் மாறக்கூடியதுதான். இருந்தாலும் வெளிப்படையில் முடியுமானவரை எல்லோருடனும் சமமாக நடக்க முயற்சி செய்ய வேண்டும். குறிப்பாக அன்பளிப்புகள் கொடுக்கிற விஷயம், பாராட்டுகிற விஷயம், வாழ்த்துகிற விஷயம். இப்போ வீட்டில் உங்களுக்கு 4 குழந்தைகள் என்றால் நீங்க இங்கிருந்து பேசும்போது 4 பேரையும் தேடுங்க.
மகன் எங்கே, அடுத்த மகள் எங்கே, இந்த மகன் எங்கே, கடைசி பையன் எங்கே, எல்லோரையும் கடைசி பையன் சில நேரம் ஒரு 2 வயது 3 வயது பையனாக இருப்பான். அவனிட என்ன பேசுறது நீங்க நினைப்பீர்கள். ஆனால் அவன் என்ன நினைப்பான் என்றால், தந்தை 3 பேரோடும் பேசினார், என்னோடு பேசவில்லை என்பது அவனுடைய மனதில் பதியும். எனவே அன்புள்ள சகோதர சகோதரிகளே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த அடிப்படையை எப்படி உணர்த்துகிறார்கள் என்றால், ஒரு நபித்தோழர் அல்லது ஒரு பெண்மணி ஒரு நபித்தோழருக்கு அவருடைய மகனுக்கு அன்பளிப்பு ஒன்றை கொடுத்து அதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சாட்சியாக ஆக்குமாறு கேட்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வந்தபோது அல்லாஹ்வுடைய தூதர் கேட்டார்கள், உன்னுடைய எல்லா குழந்தைகளுக்கும் நீ இவ்வாறு அன்பளிப்பு கொடுத்தீரா என்று கேட்டார்கள். அவர் இல்லை என்ற போது, இந்த அநியாயத்திற்கு நான் சாட்சியாக வர மாட்டேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குழந்தை வளர்ப்பில் எவ்வளவு ஒரு அழகான வழிகாட்டலை நமக்கு தந்திருக்கிறார்கள் என்பதை இங்கே நாம் கவனிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். எனவே குழந்தைகளோடு அன்புள்ள சகோதர சகோதரிகளே, அன்பாக நடங்கள், பாகுபாடு காட்டாதீர்கள், நீதமாக நடங்கள். இது நபி வழி. அடுத்ததாக, நம்முடைய குழந்தைகளை வளர்க்கும் போது இன்றைக்கு நம்ம எல்லோருக்கும் இந்த பப்ளிக் ஃபிகர்களில் ஒரு வகையான பிடிப்பு. அதாவது ஒருவர் தொடர்ச்சியாக சினிமாவில் வந்துவிட்டால், அல்லது விளையாட்டிலே ஃபோக்கஸ் பண்ணிவிட்டால், அல்லது ஃபேஸ்புக்கிலே அல்லது யூடியூபிலே இப்படி வந்துவிட்டால் அது ஒரு வகையான ட்ரெண்ட். இப்போது இப்போ என்ன நடக்கிறது என்று கேட்டால், பெற்றோர் பிள்ளைகளை வளர்க்கும் போது இவர்களை காட்டித்தான் வளர்க்கிறார்கள். இனி இப்படி வர வேண்டும், இப்படி வர வேண்டும் என்று வளர்க்கிறார்கள். உண்மையிலே குழந்தை வளர்க்கும் போது எப்படி வளர்க்க வேண்டும் என்று கேட்டால், குழந்தையை இஸ்லாமிய அகீதாவின் அடிப்படையில் வளர்க்க வேண்டும். உங்களுடைய குழந்தை நீங்கள் உயிரோடு இருக்கும் போதும் நீங்கள் மரணித்த பிறகும் உங்களுக்கு துஆ செய்யக்கூடிய குழந்தையாக வர வேண்டும் என்றால், நீங்கள் மௌத்தான பிறகு உங்களுடைய பேரில் தர்மம் செய்யக்கூடிய குழந்தையாக உங்களுடைய குழந்தை வர வேண்டும் என்றால், உங்களுடைய பேரில் ஹஜ் செய்யக்கூடிய பிள்ளையாக உங்களுடைய பிள்ளை வர வேண்டும் என்றால், உங்களுடைய பிள்ளையை நீங்கள் இஸ்லாமிய அகீதாவின் அடிப்படையிலே வளர்க்க வேண்டும். சின்ன பருவத்திலிருந்து சரியான தௌஹீதை அந்த பிள்ளைகளின் மனங்களில் ஆழமாக பதிப்பிக்க வேண்டும். இளமையில் கல்வி சிலையில் எழுத்து என்று சொல்வார்கள். சின்ன பருவத்திலே நீங்கள் பதிகிற பதிவு அது நீண்ட காலம் இருக்கும். எனவே அந்த பதிவு நல்ல பதிவாக மாற வேண்டும். உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் ரோல் மாடல்களாக நடிகர்களையும் நடிகைகளையும் அல்லது சில மோசமான பப்ளிக் ஃபிகர்களையும் காட்டி உங்களுடைய பிள்ளையை வளர்க்காமல், உங்களுடைய பிள்ளையை நீங்கள் வளர்க்கும் போது இஸ்லாமிய அகீதாவின் நிழலில் உங்களுடைய பிள்ளையை நீங்கள் வளர்க்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய பிள்ளைகளை வளர்க்கும் போது அந்த அடிப்படையிலே தான் வளர்த்தார்கள். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு என்கிற அந்த சின்ன பையனை ஒரு நாள் தன்னுடைய வாகனத்தில் பின்னால் ஏற்றிக்கொள்கிறார்கள். ஏற்றிக்கொண்டு ஒரு தாவா பர்பஸ் தான், சின்ன பையனை வீதியிலே நிற்கிறவனை வாகனத்திலே ஏற்றி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவனோடு பேசுகிறார்கள். அந்த சிறுவனிடம் எப்படி பேசுகிறார்கள் தெரியுமா? யா குலாம் இன்னி உஅல்லிமுக கலிமாத், சிறுவனே உனக்கு நான் சில செய்திகள் இப்போது கற்றுத்தரப் போகிறேன். என்ன செய்திகள் தெரியுமா? இஹ்ஃபதில்லாஹ யஹ்ஃபதுக், நீ அல்லாஹ்வுடைய சட்டங்களை பேணி நடந்தால் அல்லாஹ் உன்னை பாதுகாப்பான். இஹ்ஃபதில்லாஹ தஜிதுஹு துஜாஹக், நீ அல்லாஹ்வுடைய சட்டங்களை பேணி நடந்தால் அல்லாஹ்வுடைய உதவியை உன்னுடைய கண் முன்னால் காண்பாய். இதா சஅல்த ஃபஸ்அலில்லாஹ், நீ கேட்பதாக இருந்தால் அல்லாஹ்விடம் கேள். வ இதா ஸ்தஅன்த ஃபஸ்தஇன் பில்லாஹ், நீ உதவி தேடுவதாக இருந்தால் அல்லாஹ்விடம் உதவி தேடு என்று அகீதாவின் அடிப்படையில் அந்த குழந்தையை வளர்த்தெடுக்கிறார்கள். அல்லாஹு தஆலா சூரத்து லுக்மான் என்ற ஒரு அத்தியாயத்தை குர்ஆனிலே இறக்கி, அந்த அத்தியாயத்தில் லுக்மான் என்ற அந்த நல்லடியார் தன்னுடைய சின்ன மகனுக்கு பண்ணிய உபதேசங்களை அல்லாஹு தஆலா பதிவு செய்கிறார். அதிலே முதலாவதாக அல்லாஹு தஆலா பதிவு செய்யக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா? யா புனைய லா துஷ்ரிக் பில்லாஹ், எனது அருமை மகனே, அல்லாஹ்வுக்கு நீ இணை வைத்து விடாதே. ஏனென்றால் இன்ன ஷிர்க லகுல்முன் அதீம்,
இணை வைப்பது நிச்சயமாக மிக மகத்தான அநியாயமாக இருக்கிறது. இப்ப குழந்தையுடைய மனதில் இணை வைத்தல் ஒரு அநியாயம், இணை வைத்தல் ஒரு பெரும்பாவம், இணை வைத்தல் நரகத்திற்கு விட்டு செல்லும் என்கிற செய்தியை ஒரு தந்தை பதியும் போது அந்த குழந்தை அல்லாஹ்வின் மீது நம்பிக்கையுள்ள பிள்ளையாகவும், அல்லாஹ்வை அஞ்சக்கூடிய பிள்ளையாகவும், அல்லாஹ்வை நேசிக்கக்கூடிய பிள்ளையாகவும் வளர்ந்து வரும். அதே போன்று சஹாபா பெருமக்கள் தங்களுடைய பிள்ளைகளின் உள்ளங்களிலே ரோல் மாடல்களாக யாரை காண்பித்தார்கள் என்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை காண்பித்தார்கள். சின்ன பிள்ளைகளுக்கு மடியில் வைத்து இந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய செய்திகளை சொல்லுவார்கள். அவர்களை பக்கத்திலே உட்கார வைத்து அல்லாஹ்வுடைய தூதரின் மகிமைகளை அந்த பிள்ளைகளுக்கு எடுத்துச் சொல்வார்கள், அவர்களின் சிறப்புகளை எடுத்துச் சொல்வார்கள். இந்த பெற்றோர் சொல்லுகிற செய்திகளை கேட்டு கேட்டு பிள்ளைகளின் உள்ளங்களிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அளப்பரிய மஹப்பத் வந்து விடுகிறது. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, பத்ர் களம் நாம் எல்லோரும் படித்திருப்போம், கேள்விப்பட்டிருப்போம். மிக உக்கிரமமான ஒரு களம் அது. அதிலே காபிர்கள் 1000க்கும் மேற்பட்டவர்கள், முஸ்லிம்கள் வரும் 300 சில்லறை பேர். கடுமையாக யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. மக்கத்து முஷ்ரிக்குகளில் பெரும் பெரும் தலைவர்கள் எல்லாம் வந்திருக்கிறார்கள். அபூ ஜஹல், உத்பா, உமையா போன்ற பெரும் தலைவர்கள் எல்லாம் வந்திருக்கிறார்கள். யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. நிறைய பேர் வெட்டி வீழ்த்தப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், அந்த யுத்த களத்திலே நானும் சீரியஸாக நின்று கொண்டிருக்கும் போது என்னுடைய வலது பக்க விலாவிலே யாரோ சுரண்டுவது போன்று தெரிந்தது. திரும்பி பார்த்தேன், ஒரு சின்ன பையன் நின்றான். என்ன என்று கேட்டேன். பெரியவரே, அபூ ஜஹல் எங்கே என்று கேட்டார். அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் சொல்லுகிறார்கள், எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. இந்த சின்ன பையன் அபூ ஜஹலை தேடுகிறான், எதற்காக என்று கேட்டேன். அபூ ஜஹல் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை திட்டுவதாக, இம்சிப்பதாக, அவர்களுக்கு எதிராக போராடுவதாக கேள்விப்பட்டோம். அல்லாஹ்வுடைய தூதருக்கு எதிராக வந்திருக்கிற அபூ ஜஹலை வெட்டுவதற்காக கேட்கிறேன் என்று அந்த சின்ன பையன் சொல்கிறார். இவனோடு பேசிக் கொண்டிருக்கும் போது இடது பக்கம் ஒருவர் சுரண்டுகிறார். திரும்பி பார்த்தால் இன்னும் ஒரு பையன், அவனும் அப்படியே சொல்கிறான். ஒருவருடைய பெயர் முஆத், இன்னொருவருடைய பெயர் முஅவ்வித். இவர் மனதுக்குள் சிரிக்கிறார். அபூ ஜஹல் நமக்கு எதிரே வந்தாலே ஒரு பெரிய சேலஞ்சாக மாறிவிடும் என்று நாம் நினைத்துக் கொண்டிருக்கும் போது இந்த 2 பேரும் அபூ ஜஹலை தேடுகிறார்களே என்று நினைத்துக் கொண்டிருக்கிற நேரத்தில் அபூ ஜஹல் முன்னால் போகிறார். இவர்கள் 2 பேரையும் அழைத்து, நீங்கள் தேடுகிற அபூ ஜஹல் அதோ அந்த வாகனத்தில் போகிறார் என்று சொன்ன போது 2 பேரும் ஓடி சென்று அந்த ஒட்டகத்தின் கால்களை வெட்டுகிறார்கள். ஒட்டகம் கீழே விழுகிறது. அபூ ஜஹலும் விழுந்து விடுகிறான். 2 பேரும் மாறி மாறி தங்களுடைய வாள்களால் அபூ ஜஹலை வெட்டிவிட்டு அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் ஓடிச் செல்கிறார்கள். யாராக ஓடுகிறார்கள்? முஜாஹிதுகளாக அல்ல, மிகப்பெரிய சஹாபாக்களாக அல்ல, சிறுவர்கள், 2 சிறுவர்கள். சகோதர சகோதரிகளே, 2 பேரும் அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த டெண்டுக்கு முன்னால், அவர்களுக்காக அமைக்கப்பட்ட அந்த கூடாரத்திற்கு முன்னால் போய் நின்று ஒருவர் சொல்லுகிறார், முஆத் சொல்லுகிறார், யா ரசூலல்லாஹ், நான் தான் அபூ ஜஹலை கொன்றேன் என்கிறார். முஅவ்வித் சொல்லுகிறார், இல்லை யா ரசூலல்லாஹ், நான் தான் கொன்றேன் என்று சொல்கிறார். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 பிள்ளைகளையும் வாருங்கள் என்று அழைத்து அவர்கள் 2 பேருடைய வாள்களையும் பார்த்துவிட்டு சொன்னார்கள், நீங்கள் 2 பேரும் கொலை செய்திருக்கிறீர்கள் என்று சொன்னார்கள். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இங்கே நாம் எதை பார்க்க வேண்டும் என்று கேட்டால், அல்லாஹ்வுடைய தூதரை பற்றிய மஹப்பத், அவர்கள் மீது உள்ள பாசமும் நேசமும் அந்த பச்சிளம் குழந்தைகளின் உள்ளங்களில் எப்படி வந்தது? இன்றைக்கு இருக்கிற தாய்மார்களிடத்திலே கேட்கிறேன், உங்களுடைய பிள்ளைகளை உங்களுடைய மடிகளிலே வைத்து கதை சொல்லுகிறீர்களே, தூங்குவதற்காக வேண்டி வரலாறு சொல்லுகிறீர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிக்கக்கூடிய அளவுக்கு கதை சொல்வதற்கும் வரலாறு சொல்வதற்கும் உங்களுக்கு பரிச்சயம் இருக்கிறதா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வரலாற்றை நீங்கள் படித்து முடித்திருக்கிறீர்களா? இன்றைக்கு சன் டிவியிலே வருகிற 600 700 தாண்டிய சீரியல்கள் உங்களுக்கு தவறிவிடுவதில்லையே. சினிமா படங்கள் எத்தனையோ புதிதாக வர வர எல்லாவற்றையும் பார்த்து முடிக்கிறீர்களே. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி எழுதப்பட்ட வரலாறு தமிழிலே இன்று ரஹீக்குல் மக்தூம் என்ற பெயரிலே தரப்பட்டிருக்கிறது. எல்லோருடைய வீடுகளிலும் இந்த புத்தகம் இருக்கிறதா? எல்லோரும் இந்த புத்தகத்தை படித்து முடித்திருக்கிறோமா என்று கேட்டால் பெரும்பாலும் இருக்காது. இப்படி இருக்கிற நாம் நம்முடைய குழந்தைகளை அல்லாஹ்வுடைய தூதரின் மீது நேசம் வைக்கக்கூடிய குழந்தைகளாக எப்படி வளர்த்தெடுக்க முடியும் என்பதை நாம் ஒவ்வொருவரும் சிந்திக்க கடமைப்பட்டவர்களாக இருந்து கொண்டிருக்கிறோம். அடுத்ததாக, அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இஸ்லாமிய அகீதாவின் அடிப்படையில் குழந்தைகளை வளர்த்தெடுக்க வேண்டும். அதே போன்று
நல்ல அக்லாக்குகளை, நல்ல பண்பாடுகளை, பழக்க வழக்கங்களை குழந்தைகளுக்கு நாம் போதிக்க வேண்டும். நான் ஆரம்பத்திலே சொன்னது போன்று குழந்தைகள் களிமண் உருண்டைகள். உங்களுடைய கைகளில் தரப்பட்டிருக்கிற களிமண் உருண்டைகள் அவர்கள். நீங்கள் விரும்பியபடி அவர்களை சமைத்தெடுக்கலாம், செய்தெடுக்கலாம். நீங்கள் ஒரு அழகான சட்டி செய்ய விரும்பினால் செய்யலாம், ஒரு வாஸ் செய்ய விரும்பினால் செய்யலாம், அதை வெறும் களியாக போட விரும்பினாலும் போடலாம். இப்படியான அழகான குழந்தைகளை நல்ல குழந்தைகளாக வளர்த்திடுங்கள், நல்ல பண்பாடுள்ள குழந்தைகளாக வளர்த்திடுங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்ட பிரதானமான நோக்கம் என்ன தெரியுமா? இன்னமா புஇஸ்து லிஉத்தம்மிம மகாரிமல் அக்லாக். நல்ல பண்பாடுகளை பூர்ணப்படுத்துவதற்காக வேண்டித்தான் நான் தூதராக அனுப்பப்பட்டேன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள். வெறுமனே சண்டைகளை மூட்டி விடுவதற்காக வந்தவர்கள் அல்ல, வெறுமனே மார்க்கத்தின் பேரால் இருண்ட முகங்களை கொண்டவர்களை உருவாக்குவதற்கு வந்தவர்கள் அல்ல, சிரிக்காத மனிதர்களை உருவாக்குவதற்கு வந்தவர்கள் அல்ல, அடுத்தவர்களுடைய குறைகளை தேடித் திரிகிற மனிதர்களை உருவாக்குவதற்காக வந்தவர்கள் அல்ல. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இன்னமா புஇஸ்து லிஉத்தம்மிம மகாரிமல் அக்லாக். நல்ல பண்பாடுகளை பூர்ணப்படுத்துவதற்காக நான் வந்தேன் என்று சொல்கிறார்கள். ஜாஹிலியத் என்ற அந்த சாக்கடையிலே சங்கமமாகி கிடந்த அந்த மக்களை அந்த நல்ல பண்பாடுகளால் வார்த்து வடித்தெடுக்கிறார்கள். இன்றைக்கும் அவர்களுடைய பெயரை சொல்லும் போது நமக்கு அழுகை வருகிறது. ரலியல்லாஹு அன்ஹு என்று, ரலியல்லாஹு அன்ஹா என்று அவர்களுக்காக பிரார்த்திக்கிற அளவுக்கு நல்ல பண்பாட்டு புருஷர்களாக அல்லாஹ்வுடைய தூதர் அந்த சஹாபாக்களை உருவாக்கி காட்டினார்கள். இந்த சஹாபாக்களிடம் இருந்த பண்பாடுகள் தான் இஸ்லாம் வேகமாக பரவுவதற்கு முக்கிய காரணங்களில் ஒன்றாக இருந்தது. எனவேதான் இன்றைக்கு இந்த பண்பாடுகளை சீர்குலைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி இஸ்லாத்தின் பரம்பரை, இஸ்லாம் இந்த உலகத்தில் பரவுவதை தடுத்து நிறுத்துவதற்காக வேண்டி யூதர்கள், மனித இனத்தின் விரோதிகள், அல்லாஹ்வினால் குரங்குகளாகவும் பன்றிகளாகவும் மாற்றப்பட்ட அந்த சமுதாயம், இந்த சமுதாயத்திலே ஒழுக்கச் சீர்கேடுகளை உருவாக்குவதற்காக, நல்ல பண்பாடுகளை ஒழித்து கட்டுவதற்காக பல கோணங்களிலே செயற்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். சகோதர சகோதரிகளே, இந்த காலத்திலே நமக்கு எதிராக மிகப்பெரிய சவாலாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த யூத சமூகம் இருக்கிறது. இந்த யூத சமூகத்திற்கு எதிராக ஒவ்வொரு அப்துல்லாவும், ஒவ்வொரு ஃபாத்திமாவும், ஒவ்வொரு ஜைனபும், ஒவ்வொரு முஹம்மதும் கிளர்ந்தெழுந்த வேண்டும். அவர்கள் ஒவ்வொருவரும் தங்களுடைய கையிலே அல்லாஹ் தஆலா அமானிதமாக தந்திருக்கிற பிள்ளைகளை இந்த யூதர்களுக்கு எதிராக வளர்த்தி காட்ட வேண்டும். யூதர்கள் இன்றைக்கு ஒழுக்கச் சீர்கேட்டை இந்த உலகத்திலே உண்டு பண்ணுவதற்காக பல கோணங்களிலே முயற்சி செய்கிறார்கள். குறிப்பாக பிஞ்சு மனங்களிலே மோசமான கருத்துக்களை பதிவு செய்வதற்கான பல ஏற்பாடுகள். இன்றைக்கு கார்ட்டூன்ஸ் என்று சொல்லக்கூடிய இந்த சித்திரங்கள், இந்த படங்கள் நம்முடைய சமுதாயத்தில் பொதுவாக சிறுவர்களிடத்திலே மிகப்பெரிய இடத்தை பிடித்திருப்பதை பார்க்கிறோம். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இந்த கார்ட்டூன்ஸ்களை கூடுதலாக வெளியிடுகிறவர்கள் யார் தெரியுமா? யூதர்கள். இஸ்ரேலில் மிகப்பெரிய அளவுக்கு கார்ட்டூன்ஸ் பார்ப்பதற்கு தடை விதித்திருக்கிறார்கள். அவர்கள்தான் கூடுதலாக உற்பத்தி செய்கிறார்கள். அவர்களுடைய நாடுகளில் இந்த கார்ட்டூன்ஸ் பார்ப்பதற்கு தடை விதித்திருக்கிறார்கள். இது எங்கே கூடுதல் செல்வாக்கு செலுத்துகிற? நம்முடைய நாடுகள். நம்முடைய பிள்ளைகளுடைய கையில் எந்த நேரமும் கார்ட்டூன்ஸ். அண்மையிலே ஒரு அரபு நாட்டிலே மேற்கொள்ளப்பட்ட ஆய்வின்படி ஒரு சின்ன குழந்தை, 5-6 வயதுள்ள குழந்தை, ஒரு நாளைக்கு சுமார் 7.5 மணி நேரங்களை இந்த ஒன்று ஸ்மார்ட் போன் அல்லது டேப் அல்லது டிவி அல்லது கம்ப்யூட்டர் ஏதாவது ஒன்றுக்கு முன்னால் சுமார் 7.5 மணி நேரங்களை கழிக்கிறது. இந்த கார்ட்டூன்ஸில் பதிவு செய்யப்படுற விஷயங்கள் எல்லாம் அவர்கள் ஒரு பர்பஸாகத்தான் வெளியிடுகிறார்கள். பிள்ளைகளுடைய மனங்களில் நிறைய சில கார்ட்டூன்ஸ்கள் வரும். பிள்ளைகள்கிட்ட நல்ல இடம் பிடித்திருக்கும். பார்த்தால் அதில் காதல் காட்சிகள் இருக்கும். கார்ட்டூன்ஸ் தான், ஆனால் காதல் காட்சி. நிறைய டான்ஸுகள், நிர்வாணப்படுத்தப்படக்கூடிய காட்சிகள் அப்படி இருக்கும். இல்லாவிட்டால் பயங்கரவாதத்தை மனங்களில் பதிக்கக்கூடிய அமைப்பிலான காட்சிகள் இருக்கும். அல்லது அது தொடர்பான செய்திகளை சொல்லக்கூடிய காட்சியாக இருக்கும். அல்லது அவர்களுக்கு ஃபேவரான ஏதாவது ஒரு மெசேஜை சொல்லக்கூடியதாக இருக்கும். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, 1996ஆம் ஆண்டு அமெரிக்காவிலே ஒரு
பத்திரிகையில் ஒரு கட்டுரை எழுதியிருந்தார்கள். அந்த கட்டுரையின் நோக்கம் என்னவென்றால், டாம் அண்ட் ஜெர்ரி என்ற அந்த கார்ட்டூனுடைய 50 ஆண்டு நிறைவு விழா. அதை முன்னிட்டுத்தான் அந்த கட்டுரை எழுதப்பட்டிருந்தது. கட்டுரை எழுதியவர் ஒரு யூதர். அந்த கட்டுரையாளர் என்ன சொல்லுகிறார் என்று கேட்டால், இந்த கார்ட்டூனை நாம் எதற்காக உருவாக்கி இருக்கிறோம் என்றால், டாம் அண்ட் ஜெர்ரி என்ற கார்ட்டூனை எதற்காக உருவாக்கி இருக்கிறோம் என்றால், பலஸ்தீனத்திலே யூதர்களுக்கு இருக்கிற உரிமையை பிள்ளைகளுடைய மனங்களில் பதிவு செய்வதற்காக, சின்ன பிள்ளைகளுடைய உள்ளங்களில் பலஸ்தீனத்தில் யூதர்களுக்கு இருக்கிற உரிமையை பதிவு செய்வதற்காக. டாம் அண்ட் ஜெர்ரி பார்த்தவங்களுக்கு தெரியும், எலியும் பூனையும். வீட்டில் வளர்க்கக்கூடியது எது? பூனை. வெளியிலிருந்து வரக்கூடியது எலி. ஆனால் வீட்டுக்குள்ள வந்த எலி எவ்வளவு அட்டகாசம் பண்ணுகிறது! வீட்டுக்குள்ள வந்த எலி எவ்வளவோ சைத்தானியத்தான வேலைகள் எல்லாம் வீட்டுக்குள்ள இருந்து பண்ணி கடைசியிலே பூனையை வீட்டை விட்டு துரத்தக்கூடிய ஒரு நிலை உருவாகிறது. எவ்வளவு கச்சிதமாக அவர்களுடைய கருத்துக்களை பிள்ளைகளின் உள்ளங்களில் பதிவு செய்கிறார்கள் என்று பாருங்கள். இவங்க நம்மண்டால் இன்றைக்கு நான் பேசணும், நம்முடைய முஸ்லிம்களுடைய நிலைப்பாடு குழந்தை வளர்ப்பை பற்றி பேசிட்டேன். இன்றைக்கு இன்ஷா அல்லாஹ் இன்றிலிருந்து எல்லோரும் நான் பேசியபடி குழந்தை வளர்க்க வேண்டும், இல்லை என்றால் நாளைக்கு இந்த தலைப்பில் எனக்கு பேச முடியாது. இதுதான் நம்முடைய நிலைப்பாடு. ஆனால் அவன் எப்படின்றால் 100 வருட திட்டம், 200 வருட திட்டம். இன்றைக்கு ஒரு ஸ்பீச் செய்வான். இந்த ஸ்பீச் எப்போ நடைமுறைப்படுத்தப்படும் என்றால் 100 வருடங்களுக்கு பிறகு. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இங்கே நாம் சொல்ல வருகிற முக்கியமான செய்தி என்னவென்றால், இந்த உலகத்தில் மிக திட்டமிட்ட அடிப்படை இந்த யூதர்கள் ஒழுக்கச் சீர்கேட்டுக்கான எல்லா ஏற்பாடுகளையும் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதிலும் குறிப்பாக ஃப்ரீ மேசன்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த கூட்டம், அவர்கள் இதற்கென்று முழு திட்டங்களையும் வகுத்து வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த திட்டங்களினால் நம்முடைய சமுதாயத்தில் ஒழுக்கம் சீர்கெட்டு போகிறது. அடுத்த நம்முடைய ஜெனரேஷன் ஒழுக்கமுள்ள ஜெனரேஷனாக இருக்க வேண்டும் என்றால் நாம் எல்லோரும் விழித்துக் கொள்ள வேண்டும். நம்முடைய பிள்ளைகளை நல்ல ஒழுக்கமும் பண்பாடும் இறையச்சமும் உள்ள பிள்ளைகளாக வளர்த்தெடுக்க வேண்டும். குறிப்பாக அன்புள்ள சகோதர சகோதரிகளே, நம்முடைய குழந்தைகளுக்கு ஹலால் ஹராம் பற்றிய தெளிவு கண்டிப்பாக கொடுக்கப்பட வேண்டும். எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் நம்முடைய பிள்ளை ஹராமான ஒன்றை பார்க்கவோ தொடவோ சாப்பிடவோ கூடாது. இந்த தர்பியாவை, இந்த ட்ரைனிங்கை ஒவ்வொரு பெற்றோரும் பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் மஸ்ஜித் நபவியிலே உட்கார்ந்திருக்கிறார்கள். பேரிச்சம்பழங்கள் நிறைய கொண்டு வந்து குவிக்கப்பட்டிருக்கின்றன. சதக்கா பேரிச்சம்பழங்கள். இப்போ சதக்கா பேரிச்சம்பழங்கள் குவிக்கப்பட்டிருக்கி மூடலை. இப்போ சின்ன பிள்ளைகள் என்ன செய்யும்? விவடத்தில் சதக்கா கொஞ்சம் பேரிச்சம்பழம் குவிக்கப்பட்டிருந்தால், அது சாக்லேட் வைக்கப்பட்டிருந்தால், நிறைய கிடைக்கிறது என்றால் பிள்ளைகள் வருகிற போகிற பிள்ளைகள் போய் எடுத்து சாப்பிடும். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் உட்கார்ந்திருக்கிறார்கள். பேரிச்சம்பழம் குவிக்கப்பட்டிருக்கிறது. ஹசன் அல்லது ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுமா வருகிறார். வந்து பார்க்கிறார், நிறைய பேரிச்சம்பழம். ஓடி போய் ஒரு பேரிச்சம்பழத்தை எடுத்து வாயில் வைக்கிறார். சின்ன பிள்ளை களவெடுத்து திண்டா பாவமா? திருடி சாப்பிடுது. சின்ன குழந்தை திருடி சாப்பிட்டா பாவம் கிடைக்குமா? சின்ன பிள்ளை ஹராமான ஒரு பொருளை சாப்பிடுது, பாவம் கிடைக்குமா? நிச்சயமா கிடைக்காது. என்ன அதுக்கு தெரியாது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் டென்ஷன் ஆயிட்டாங்களே. குழந்தை பேரிச்சம்பழத்தை வாயில் வைத்தவுடன் இருந்தவர்கள் எழுந்து, மகனே கஹ் கஹ், மகனே துப்புங்கள் துப்புங்கள் ஓடி போய் வாய்க்குள்ள கையை போட்டு அந்த பேரிச்சம்பழத்தை வெளியில எடுத்து, மகனே நமக்கு சதக்கா ஹராம் என்பது உங்களுக்கு தெரியாதா? சின்ன பிள்ளையோட மனசுல எவ்வளவு அழகான ஒரு தர்பியா. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இந்த தர்பியா, இந்த பயிற்சி நம்மால் கொடுக்கப்பட வேண்டும். நான் ஏற்கனவே சொன்ன அன்பாக. அம்ரு இப்னு அபி ஸலமா ரலியல்லாஹு அன்ஹு, ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சின்ன பிள்ளை, ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவங்களோட உட்கார்ந்து சஹன்ல சாப்பிட்டு இருக்கிறார். சாப்பிடும்போது சின்ன பிள்ளை என்ன செய்யும்? இங்கே கையை வைக்குது, பிறகு மற்ற பக்கம் கையை வைக்குது, நடுவில் வைக்குது, இப்படி அங்கும் இங்கும் கை போய்கொண்டே இருக்கிறது.
அல்லாஹ்வுடைய தூதர் அந்த பையனை பார்த்து சொல்கிறார்கள், யா குலாம், சிறுவனே, சம்மில்லா, சாப்பிட்றதுக்கு முதல் ஃபர்ஸ்ட்டுக்கு பிஸ்மில்லான்னு சொல்லுங்க. வக்குல் பியமீனிக், அதுக்கப்புறம் உங்களுடைய வலது கையால், 2 கையாலையும் போட்டு சாப்பிடாம வலது கையால் சாப்பிடுங்க. வக்குல் மிம்மா எலீக், உங்களுக்கு பக்கத்தில் உள்ளதை சாப்பிடுங்கள். இஸ்லாமிக் பெர்ஸ்பெக்டிவ்ல டேபிள் மெனஸ் என்ற அந்த மெனஸ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சின்ன பிள்ளையை கற்றுக் கொடுக்கிறாங்க. இன்றைக்கு நம்மால் அது முடியலை. எனவே அன்புள்ள சகோதர சகோதரிகளே, நம்முடைய குழந்தைகளுக்கு நாம் நல்ல பண்பாடுகளை, நல்ல பழக்க வழக்கங்களை சின்ன வயதிலிருந்து ஊட்ட வேண்டும். இது ஊட்டப்பட வேண்டுமாக இருந்தால் பெற்றோரிடத்தில் அந்த நல்ல பண்பாடுகளும் பழக்க வழக்கங்களும் முதலில் வர வேண்டும். நாம் எதற்கெடுத்தாலும் மனைவியோடு சண்டை செய்வது, அசிங்கமான வார்த்தைகளால் மனைவியை திட்டுவது, அல்லது மனைவி எதற்கெடுத்தாலும் கணவனோடு சண்டை செய்வது, எந்த நல்ல பண்பாடும் கிடையாது. 2 பேரும் உட்கார்ந்தாங்கண்டா ஊர்பால பேசுறது பிள்ளைகளுக்கு முன்னால, அவன் இப்படி, இவன் இப்படி, அவள் இப்படி, இவள் இப்படி என்று கீபத் பேசுவது, இப்படியே உட்கார்ந்திருக்கிற பெற்றோர்களால் பிள்ளைகளிடத்தில் நல்ல பண்பாடுகளை பதிக்க முடியுமா? உளவியலாளர்கள் சொல்கிறார்கள், ஒரு குழந்தை 3 வயதை அடையும் போது அந்த குழந்தையின் பர்சனாலிட்டி, ஆளுமை உருவாக ஆரம்பிக்கிறது. ஆண் குழந்தை தந்தையை பார்க்கிறான், பெண் குழந்தை தாயை பார்க்கிறான். அவர்களுக்குரிய ரோல் மாடல் தாயும் தந்தையும் தான். எனவே தாயும் தந்தையிடத்திலும் நல்ல பழக்க வழக்கங்கள், நல்ல அஹ்லாக்குகள் வர வேண்டும். இஸ்லாம் சொல்லுகிற பண்பாடுகள் அல்லாஹ்வுக்காக வர வேண்டும். குர்ஆன்ல ஹதீஸ்ல படிக்கிறத குர்ஆன்லையும் ஹதீஸிலும் மாத்திரம் வைத்து விட்டு வராமல் நம்முடைய வாழ்க்கையிலும் அதை கொண்டு வந்தால் நிச்சயமாக நம்மை பார்க்கிற நம்முடைய பிள்ளைகள் அதற்கேற்ப தங்களை மாற்றிக்கொள்வார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக அன்புள்ள சகோதர சகோதரிகளே, நம்முடைய பிள்ளைகளை நாம் நல்ல இபாதத்திலே தரபியாக கொடுக்க வேண்டும். சின்ன பருவத்திலிருந்து பிள்ளைகளுக்கு இபாதத்தில் ஆர்வம் ஊட்ட வேண்டும். ஷேக் அல்பானி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் ஆதாரபூர்வமானது என்று சொல்லக்கூடிய ஒரு ஹதீஸ், உங்களுடைய பிள்ளைகள் 7 வயதை அடைந்தால் அவர்களை தொழுமாறு ஏவுங்கள், 10 வயதானால் அடித்து தொழ வையுங்கள். அப்போ சின்ன வயதிலிருந்து பிள்ளைகளுக்கு இபாதத்தின் ஆர்வத்தை கூட்ட வேண்டும். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு வந்தவுடன் யூதர்கள் ஆஷூரா நோன்பிருப்பதை பார்க்கிறார்கள். காரணம் கேட்டபோது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹு தஆலா ஃபிரௌனிடமிருந்து பாதுகாத்த நாள், அதற்காக வேண்டி அவர்கள் நோன்பு நோக்கிறார்கள் என்று சொன்னார்கள். உடனே ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யூதர்களை விட மூசாவுக்கு நாம் மிக நெருக்கமானவர்கள், எனவே எல்லோரும் இன்றைய நாளில் நோன்பிருங்கள் என்று சொன்னார்கள். பெண்கள் சொல்லுகிறார்கள், நாங்கள் எங்களுடைய சின்ன குழந்தைகளை நோன்பு பிடிக்க வைத்தோம். அவர்களுக்கு பராக்காக்குவதற்காக வேண்டி, அவர்களுடைய பசி வந்து அவர்கள் கத்தும் போது அந்த பசியிலிருந்து அவர்களுடைய சிந்தனையை திசை திருப்புவதற்காக அவர்களுடைய கைகளில் விளையாட்டு பொருட்களை கொடுப்போம். இப்போ தரபியா கொடுக்கிறார்கள். இன்றைக்கு என்னென்னு கேட்டால், தந்தை சுபோவுக்கு பள்ளிக்கு போகும்போது மகனை அழைச்சிட்டு போக ட்ரை பண்ண உமா சொல்லுவா, ஸ்கூலுக்கு போகணும், பிள்ளை படுக்கட்டும் விடுங்க. அல்லது சில நேரம் உமா கொஞ்சம் பக்தியாக இருந்துட்டு பிள்ளைய பஜ்ருக்கு எழுப்பி பள்ளிக்கு அனுப்ப ட்ரை பண்ணால் பாப்பா சொல்லுவார், படுங்க, அவன் படுக்கட்டும். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்ம ஏற்கனவே பார்த்தது போன்று பள்ளிக்கு வரும்போது தன்னுடைய பேர பிள்ளைகள் 2 பேரையும் தூக்கிட்டு வருவாங்க பள்ளிக்குள்ள. எதுக்கு தூக்கிட்டு வருவாங்கன்னு கேட்டால், பள்ளிக்குள்ள வந்து பார்க்கும்போது அந்த பிள்ளைகளுக்கு இவர்கள் செய்யக்கூடிய செயல்களில் ஆர்வம் வரும். சும்மா அதை சுஜூத் செய்யும், ருக்கு செய்யும். அதனால தான் வீட்டில் ஒழுங்காக தொழக்கூடிய வீடுகள் உள்ள சின்ன பிள்ளைகளை பார்த்தீங்கன்னா அந்த பிள்ளைகள் தொழுவதையும், சின்ன பிள்ளைகள் உம்மாவை போல ஹிஜாப் அணிந்து கொண்டிருப்பதையும், 3 வயது 2 வயது பிள்ளைகள் தாயை போன்று ஹிஜாப் அணிந்து கொண்டு குர்ஆன் எடுத்து வைத்து ஓதுகிறது. இன்ஃப்ளூயன்ஸ். எனவே பிள்ளைகளுக்கு இபாதத்தில் ஆர்வம் ஊட்டி வளர்க்க வேண்டும். ஜும்மாவுக்கு போகும்போது பிள்ளையை கூட்டிட்டு போங்க, தொழுகைக்கு போகும்போது அழைச்சிட்டு போங்க. இன்னொரு பிரச்சனை, நமக்கு பெரிய ஒரு சேலஞ்ச் என்னென்றால், இந்த பள்ளிவாசலில் இருக்கிறாங்களே நிறைய பேர், தொலை வந்தாக்கள் எல்லாம் 20 வயது 30 வயது 40 வயதுலாம் பூமிக்கு வந்தவர்கள். மஸ்ஜிதுகளில் தொலை வரக்கூடிய நிறைய பேரை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அவர்கள் பூமிக்கு எத்தனை வயசில் வந்திருப்பாங்க தெரியுமா? வரும்போது 20 வயதாக இருந்திருக்கும், வரும்போது 40 வயதாக இருந்திருக்கும், வரும்போது 60 வயதாக இருந்திருக்கும். அவர்கள் சின்ன பிள்ளையாக இருந்து வந்திருக்க மாட்டார்கள். நம்ம சின்ன பிள்ளையை கூட்டிகிட்டு போனால் சின்ன பிள்ளை என்ன செய்யும்? ஃபஸ்ட்டுக்கு நம்மளோட பக்கத்தில் சப்பில் நிப்பாட்டுவோம். நம்ம சுஜூதில் போகும்போது அவன் படுப்பான். புறம் என்ன பண்ணுவான்னா, சுஜூது கொஞ்சம் நீண்ட எழுந்துக்கு அப்படி ஓடுவான், யாரையும் பிரிப்பான், கத்துவாங்க கொஞ்சம் பேர். பள்ளிக்குள்ள
சின்ன பிள்ளைகளை கூட்டிட்டு வராங்க, நோட்டீஸ் போர்ட்ல போடுறாங்க, குழந்தைகளை அழைத்து வரக்கூடாது, கண்டிப்பாக தடை செய்யப்பட்டுள்ளது. இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அப்ப இந்த பிள்ளையை அழைச்சிட்டு வர சினிமா தியேட்டருக்கா கூட்டி போய் சொல்றாங்க, கிளப்புக்கா கூட்டி போய் சொல்றாங்க. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் பெண்கள் பிள்ளைகளை பள்ளிவாசலுக்கு கொண்டு வந்தார்கள். சில நேரங்களில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையை வேகமாக தொழுவார்கள். என்ன என்று கேட்டதற்கு, குழந்தைகளின் அழுகை சத்தம் எனக்கு கேட்டது, குழந்தைகள் மீது அன்பு காட்டுவதற்காக வேண்டி தொழுகையை சுருக்கினேன் என்று சொல்வார்கள். குழந்தை வளர்ப்புக்கு மிகப்பெரிய ரோல் மாடல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த முறையில் குழந்தைகளை நாம் வளர்த்தெடுத்தால் நிச்சயமாக நம்முடைய குழந்தைகள் இந்த உலகத்தை ஆள்வதற்கு தகுதியான எல்லா பண்புகளையும் கொண்ட குழந்தைகளாக வருவார்கள். இறையச்சமுள்ள குழந்தைகளாக இருப்பார்கள். அல்லாஹ்வுக்கு மாத்திரமே பயப்படுகிற குழந்தைகளாக இருப்பார்கள். அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் உயிரை விட மேலாக நேசிக்கிற குழந்தைகளாக வருவார்கள். உண்மை பேசக்கூடிய குழந்தைகளாக இருப்பார்கள். பெற்றோருடைய மனங்களில் எந்த விதமான சஞ்சலங்களும் ஏற்படாமல், பெற்றோருடைய மனங்களிலே எந்த விதமான கவலைகளும் ஏற்படாத அளவுக்கு நல்ல குழந்தைகளாக அந்த குழந்தைகள் வருவார்கள். எனவே அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இந்த குறுகிய நேரத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குழந்தை வளர்ப்புக்கு காட்டிய சில வழிகாட்டல்களை மாத்திரம் எடுத்துச் சொல்லி இருக்கிறோம். யாரெல்லாம் தங்களுடைய குழந்தைகளை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த முறையில் வளர்க்க வேண்டும் என்று விரும்புகிறார்களோ நிச்சயமாக அவர்களுக்கு இந்த உபதேசம் பயனுள்ளதாக இருக்கும். எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலா இந்த உபதேசத்தை கொண்டு எல்லோரையும் பயனடைய செய்வானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி.